பார்கவ குல தமிழர் முன்னணி 39வது ஆண்டு விழாவில் வணக்கத்திற்குரிய ஆயர் பெருமக்கள், போற்றுதலுக்குரிய குருக்கள், சங்கைக்குரிய சகோதரிகள், இந்த குலத்தினுடைய பெருமையை வளர்த்து கொண்டிருக்கிற பர்மா வாழ் பெருமக்கள், என்னோடு உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். எங்களை மிகுந்த அன்போடு வரவேற்று, மிகுந்த அன்போடு உபசரித்து, மிகவும் மரியாதையாக நடத்தி இங்கே எங்களை அழைத்து வந்திருக்கிற பீட்டர் அவர்களுக்கும், சூசிநாயகம் அவர்களுக்கும், ஜேவியர் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் வாழ்த்தும். கொஞ்சம் எளிமையாக பேசுறது நமக்கு நல்லது. ஏன்னா நான் என்ன பேசினாலும் நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட போறீங்க. முதல்ல அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். நீங்க கேட்டீங்கன்னா நல்லா பேசுவோம், ஏஞ்சி போனோம் சுமாரா பேசுவோம். எனக்கு பர்மா இறங்கினதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு டவுட்டு, லுங்கி எப்படி இடுப்புல நிக்குது, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நான் யாரை பார்த்தாலும் ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, ஒருத்தர் கூட அப்படி ஆகலைங்க, அப்படி இருக்கமா இருக்காங்க. அதான் பர்மா பீப்புள் ஸ்டெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இங்க கூட நீங்க எல்லாம் போட்டீங்க, எனக்கு ஒரு லுங்கி போட்டு அனுப்பிச்சிருந்தா போகும்போது வீட்டில் ஒரு பர்சனாலிட்டியா போயிருப்பேன். அது இன்னும் கூட நேரம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாடு ரொம்ப இயற்கை வளமுடைய ஒரு நாடுங்கிறத நாங்க பார்த்தோம். இங்க இருக்கிற மக்கள் எத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியா வாழுகிற கலையை கற்று வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு மனசுல ஒரு பெரிய நிம்மதி. எவ்வளவு புற அழுத்தங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய மன மகிழ்ச்சியை சரியா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழுகிற உங்களுடைய மன உறுதிக்கு இந்தியாவின் சார்பில் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் அப்படிங்கிற ஒரு குடை கீழே ஒரு சமூகம், மதம், இதுல பலவேறு விதமான பிரிவுகள் இருந்தாலும் இங்க மக்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது பட்டிமண்டபம் நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்லயும் பார்த்திருப்பீங்க. நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் பேசுற போது மோகன சுந்தரத்தை பத்தி சொன்னார் பாருங்க, எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா மோகன சுந்தரத்துக்கு கொஞ்சம் உடல் நலம் இல்லை இப்போ, இல்லைன்னா அவர் எங்க கூட வந்திருக்கணும். அந்த உடல் நலம் இல்லை, அவர் எங்களோட வரலையேன்னு நான் வருத்தப்படுற போது அவர் சொன்ன போது நான் அடைந்த மனசுல ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நெகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அவன் என் கூட இல்லைனாலும் அவன் பேர் இங்கு பேசப்படுகிறது அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டேன். அதை இம்மீடியட்டா ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அவனுக்கு அனுப்ப சொன்னேன். ஆனா பர்மால வாட்ஸ்அப்பும் போவாது, VPN அதுக்கப்புறம் அதை போட்டு அனுப்பணும். பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பாடு 12 மணின்னு சொன்னாலும் VPN படி 12:30, ஒரு ½ hour டிலே ஆகணுமா இல்லையா? VPN போட்டு தானே சாப்பாடு போட முடியும். ஒத்துக்கலாமா? 12:30 ரைட். நீங்களாம் காலையில் சீக்கிரம் சாப்பிட்டுருப்பீங்க, மன்னிச்சுங்க. பட்டிமண்டபத்தோட அமைப்பு எப்படின்னு கேட்டா, ஒரு கருத்தை எடுத்து 2 பேர் விவாதம் பண்ணுவாங்க. அத நடுவர் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து கேட்டுட்டு உங்க மனசுல ஏற்படுற மகிழ்ச்சி, கைதட்டல், வரவேற்பு இதெல்லாம் கவனிச்சுட்டு கடைசியா ஒரு சவுண்டு குறைங்க, வால்யூம் குறைச்சிருங்க. கடைசியா தீர்ப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்வார். பொதுவா தீர்ப்பை யாருமே மதிக்க மாட்டாங்க. அது எந்த நாடா இருந்தாலும் சரிதான், தீர்ப்பெல்லாம் மதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தீர்ப்புன்னு ஒண்ணு மரியாதைக்கு நாங்க சொல்லணும். சரியா இருக்கு தம்பி, மரியாதை சரியா இருக்கு, ஓகே. இல்லை எங்கள் ஒய்ஃப் ஏதாவது சொன்னாங்களா அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி? நான் பேசுறது கேட்கக்கூடாதுன்னு அவங்க ஏதாவது சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னால் கேட்காதீங்க, அதுக்காக மாலையெல்லாம் போட்டு அவங்களை சமாதானம் பண்ணணும். இருக்கட்டும்.
ரெண்டு விஷயம் தான் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஒன்று தமிழ். ஏன்னா இது தமிழ் முன்னணி, தமிழர் முன்னணி அப்படின்னு நம்ம அமைச்சிருக்கிறோம். தமிழோட சிறப்பை சொல்றதா ஒரே வரியில சொல்லலாம். உலகத்தின் பல மொழிகள் தமிழ கற்ற போது காலில் சதங்கை கட்டி ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ். உலகத்தினுடைய பல மொழிகள் தமிழ கற்றுக் கொண்டிருந்த போது, நடக்க தெரியாது, அப்ப காலில் சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருந்த பழமையும் பெருமையும் மிகுந்த மொழி தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்பதை இந்த நேரத்தில் நாம பெருமையோடு நினைக்கணும். மூத்த மொழி, உலகினுடைய மிக மூத்த மொழி அப்படின்னு எடுத்தா 2 மொழி 3 மொழி கிடைக்கும். அந்த மூத்த மொழிகளிலே ஒரு மொழியாக இருப்பது தமிழ். இந்த மூத்ததை மதிக்கணும் அப்படிங்கிற பண்பாட்டை இங்க முதியவர்களை வைத்து நீங்க சிறப்பித்து காட்டுறீங்க. மூத்த மொழி தமிழ், அது தமிழர் மரியாதை மூத்தவருக்கு என்பதற்கு அடையாளமா இங்க நீங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்க. அந்த காட்சியை பார்க்கிற போது எனக்கு மெய் செலுத்தது எப்படி தெரியுங்களா? இந்த மேடையில் இருந்த எல்லாருமே இளைஞர்கள், ஒரு நடுத்தர வயது உடையவர்கள். முதல்ல அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கல்விக்கு பணம் கொடுத்து அவர்களை வாழ்த்தினீர்கள். நல்ல உடல் பலசாலியா இருக்கிற நடுவில் இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கல்வி பணம் கொடுத்து உதவி முடித்த பிறகு இதற்கெல்லாம் எங்களுக்கு காரணமாயிருந்த மூத்த தலைமுறைக்கு வணக்கம் என்று அவர்களை வணங்கினீர்களே. இந்த உறவு பாலம் அடுத்த தலைமுறையை பற்றிய அக்கறை, மூத்த தலைமுறையின் மீது மரியாதை, அடுத்த தலைமுறையின் மீது அக்கறை, மூத்த தலைமுறையின் மீது மரியாதை, இது இருக்கிற வரைக்கும் தமிழ் இனம் பல்லாண்டு வாழும் என்பதை உறுதியோடு நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் என்ன சொன்னேன்? தமிழ் மூத்த மொழின்னு சொன்னேன் இல்லையா? மூத்த போது ஒரு கஷ்டம் வரும். இப்ப நான் கூட இந்த படியில ஏறும்போது கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஒருத்தர் பிடிச்சிருந்தாலே நான் வந்திருப்பேன். இருந்தாலும் 2 பேர் பிடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வயசுன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் பிடிச்சிருந்தா போதும், எனக்கு இடது காலில் மட்டும் ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். இருந்தாலும் அப்படி பிடிச்சி மேலே ஏற்றிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயசாயிட்டா உடம்புல ஒரு சிரமம் வரும், நடக்கிறது சிரமம். வயசானா ஒரு அட்ராக்ஷன் கூட குறையும். இளமையிலேயே என் போட்டோ எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அப்படி முடி அப்படி நிற்கிறதும், ஒரு திராட்சை கொத்து மாதிரி அப்படி முன்னாடி வந்து நிற்கிறதும், ஆஹா, அதெல்லாம் போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, அதே ஒய்ஃபு அதே ஹஸ்பண்ட், அதனால பிரச்சனை கிடையாது. எனிஹோ, அந்த தலைமுடி அதெல்லாம் போயிடுது முதுமை ஆக ஆக. இப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? வயசானா அட்ராக்ஷன் குறையுமா குறையாதா பொதுவா? அப்ப தமிழுக்கு குறையணுமே. அது மூத்த மொழியா இருந்தா கூட அந்த தமிழ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டான். இன்னைக்கு உலக மொழிகளோட போட்டி வச்சாலும் ஓடி வந்து ஜெயிக்கிற இளமை உடைய மொழி தமிழ் என்பதுதான் தமிழ்ல இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு. இத திருப்புகழ்ங்கிற நூல்ல ஒருத்தர் பாடுறாரு, அருணகிரிநாதர். எப்படி பாடுறாரு தெரியுமா? முந்து தமிழ் மாலை, முந்து தமிழ் மாலைனார். என்ன முந்து? முந்துன்னு சொன்னா 2 அர்த்தம். ஒன்னு வயதில் முந்தியது, இன்றைக்கும் ஓட்டப்பந்தயத்தில் முந்துவது. முந்து தமிழ், அந்த தமிழை நாம் இன்றைக்கும் முதுமை இளமை எல்லாம் கலந்திருக்கிற செழுமையான தமிழ் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே தமிழர் முன்னணியாக சந்திக்கிறோம். இங்க இருக்கிற ஆயர் பெருமக்களையும் சங்கைக்குரிய சகோதரிகளை பார்க்கிற போது, நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது சென்னையில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். எங்களுடைய தலைமை ஆசிரியர் ரெவரண்ட் பிரதர் ஆன்சலம் அப்படின்னு பேரு, ஒரு டைனமிக் லீடர் அவர். அந்த பழைய நினைவுகள் எனக்கு மனதில் அப்படியே பொங்கி வருகிறது. இந்த மண்ணிலேயே நான் யோசிச்சு பார்க்கிறேன், எத்தனையோ சூழல்ல தாய்மொழியை, நம்முடைய தாய்நாட்டு கலாச்சாரத்தை நம்ம இழந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இங்கு யார் காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கறத நான் வந்த உடனேயே பல பேருடைய வாயிலிருந்து அந்த தகவலை கேட்டேன். யார் இங்கே காப்பாற்றுகிறார்? கோடை விடுமுறையில் கிடைக்கிற ஒரு 3 மாதத்தில் சமய கல்வியை நடத்தி இது போன்ற சமய நிறுவனங்களும் திருக்கோயில்களும் தமிழை பாதுகாத்து வருகின்றன. அந்த அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போவதற்கான வகுப்புகள் நடத்தி மாணவர்களுக்கு எஞ்சி இருக்கிற இன்றைய தமிழ் கலாச்சாரத்துக்கு காரணம் இத்தகைய அமைப்பு, சமய அமைப்புகள் காரணமாக இருக்கின்றன என்பதை
நான் நினைந்து மகிழ்கிறேன். இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா யார் தமிழ் கொடுத்திருப்பா? நேற்று கூட கெனடி அவர்கள் எங்களை அந்த சிங்கராயன் ரெவரண்ட் பிரதர் அவருடைய அந்த கூடத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்க பார்க்கிற போது இத்தனை மாணவர்கள் தங்கி படிக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், கல்வி ஒன்றுதான் பின்தங்கி இருக்கிற சமூகத்தை மேலே கொண்டு வருவதற்கான ஒரே தாரக மந்திரம். கல்வி ஒன்றுதான் கீழே பின்தங்கி இருக்கிற சமூகத்தை மேலே கொண்டு வருவதற்கான ஒரே தாரக மந்திரம். அந்த கல்விக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் காலடிகளை நான் என் கண் மலர்களால் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். யாரெல்லாம் கல்விக்காக அக்கறை எடுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் தமிழ் பற்றி சொன்னேன், தமிழர் பற்றி சொன்னேன். இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு பட்டிமண்டபத்தை அவங்க கையில கொடுத்துடணும். அதான் நியாயம். 12 நமக்குள்ள ஒப்பந்தம், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். என்னால முடிஞ்ச 1/2 hour போஸ்ட்போன் பண்ணிட்டேன். அப்புறம் உங்க சாமர்த்தியம். இப்ப நாங்க வரும்போது என்னன்னா லேட் ஆயிடுமோ, நாங்க கொஞ்சம் கூட பேசிடுவோமோ, இல்ல அவங்க விழா லேட் ஆயிட்டா கேட்க மாட்டாங்களோ, இல்ல பார்த்தா மாணவர்கள் உதவி பெற்றிருக்கிறாங்க, முதியவர்கள் மரியாதை பெற்றிருக்கிறாங்க, அவங்க வேலை முடிஞ்சோன்னு அவங்கவுங்க எந்திரிச்சு போய் இந்த ஹால் காலி ஆயிடுமோ, இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்க முடியுமா? மனசுல ஏதோ ஒரு ஃபியர் இருக்கும். ஆனா இவங்க என்ன கேட்ட போது நான் சொன்னேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நிஜமா எந்த கவலையுமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா இது ஜனங்களுக்கு முன்னால நடக்கிற பட்டிமன்றம். நீங்க உட்கார்ந்து கேட்காம போயிட்டா டிவியில நாங்க பேசுறது, டிவியில யாருமே அப்ப இருக்க மாட்டாங்க. ரெக்கார்டிங் போது பல சமயத்துல அந்த கேமராமேன் மட்டும்தான் இருப்பார். அவர் ஸ்டார்ட் அப்படிம்பார், பேசுவோம், க்ளோஸ் அப்படிம்பார், முடிச்சிடுவோம். எதிரில் ஆளே இல்லாம பேசி பழக்கப்பட்ட நாங்க ஆள் இருந்தாலும் பேசுவோம், ஆள் இல்லைனாலும் பேசுவோம். எதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அது அந்த பக்குவத்துக்கு என் வயசு என்ன கொண்டாந்துருச்சு. இது 2 சின்ன பிள்ளைங்க. சார் போயிட்டா என்ன சார் பண்றது, எல்லாரும் ஏஞ்சி போயிட்டா என்ன பண்றது? வயசாக நமக்கு ஒரு தெளிவு வரணும். என்ன? எது நடந்தாலும் இறைவன் சித்தம், எது நடந்தாலும் இறைவன் சித்தம். இந்த தெளிவு வரணும். வயசு. நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? சுனாமின்னு ஒன்று தாக்குச்சுல்ல ஒரு பீரியட்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சுனாமி தாக்கின போது கடலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் சொல்றேன். சுனாமி முடிஞ்ச பிறகு அந்த கடலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல கடல் அடிச்சிருச்சு. சும்மா எளிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தேவாலயம் இருக்கு, கிறிஸ்துவ தேவாலயம் இருக்கு. ஊர் மக்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்து சில பேர் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இந்த சுனாமி அடிச்சு வீணாய் போச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு 25,000 ரூபாய் அங்க இருக்கிற ஃபாதருக்கு அனுப்புறார், சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கு அனுப்புறார். நம்ம ஊர்ல இந்த சுனாமியில யாராவது ஏழை பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு உதவிக்கு இதை கொடுங்க, நான் அப்புறம் அனுப்புறேன், இப்ப என்னால இதான் முடியுது, உடனே நான் அனுப்பி இருக்கிறேன், தயவுசெய்து அந்த ஊர்லயே யாரு பயங்கர ஏழையோ அவனுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த ஃபாதருக்கு அனுப்பி இருக்கிறார். ஃபாதர் சண்டே சர்ச்சில் இதை சொல்றார், இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற போது அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்தார். அவர் வீட்டு கூரை கூட பிஞ்சு போச்சு. அந்த சுனாமி மழை காத்துல போயிருச்சு, கடல் அடிச்சிருச்சு, ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஃபாதர் முடிவு பண்ணியிருக்கிறார். பட் இதை அனௌன்ஸ் பண்ண உடனே கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி 25,000 அனுப்பி இருக்கிறார்னு உடனே 7-8 பேர் கை தூக்குனாங்க. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். இப்ப எப்படி ஃபாதர் டிசைட் பண்ணுவாரு? அப்போ ஒருத்தர் சொல்றார் கூட்டத்தில் எந்திரிச்சு, ஃபாதர் அதை நீங்க டிசைட் பண்ணாதீங்க, நாம சீட்டு குலுக்கி போடுவோம் ஆண்டவருக்கு முன்னாடி, யாருக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அதுக்கு சொல்யூஷன் சொல்றார். ஃபாதருக்கு உள்ளூர வருத்தம், அவனை கஷ்டப்படுறவன் நல்லா தெரியும், அவனுக்கு உதவ முடியாதபடி 8 பேர் குறுக்க நிக்கிறான். இந்த 8 பேர் சொன்ன உடனே ஃபாதர் அப்படி யோசிக்கும் போது இன்னும் 4 பேர் எழுந்துட்டான். அது என்ன 8 பேர்? இன்னைக்கு யாரெல்லாம் பிரேயருக்கு வந்தானோ எல்லார் பேரையும் எழுதி போடுங்க. ஆண்டவர் சித்தம் என்னமோ நடந்துட்டு போகுது, நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்க வந்து அத்தனை பேரையும் போடுங்க அப்படின்னு. இப்ப பிரச்சனை பெருசா போச்சு. ஆனா எப்படி மறுக்க முடியும்? அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. சார்
சீட்டுக்குலுக்கி போட்டா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் பேர் வந்துருச்சு சார். அந்த ஊர்லயே அவன் தான் சார் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். அவன் பேர் வருது. அவன் பேர் வந்தது பெருசல சார், வந்து 25,000 வாங்கிட்டான். வந்து 25,000 அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவர் ஃபாதரால தாங்க முடியல, இரவு தூங்க முடியல. அவரால் கண்ணில தண்ணி விட்டு அழுகுறாரு. ஆண்டவரே, இப்படி என்ன நியாயம்? ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா ஒரு பணக்காரர் வந்து அதை தட்டிட்டு போயிட்டானே, நான் என்ன இது நியாயமா அப்படின்னு அழுகுறாரு இரவெல்லாம். இது நடந்தது. காலையில 6-6:30 மணி அந்த பணக்காரர் கார் வந்து வீட்டு அந்த இவருடைய பங்கு தந்தையினுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்குது அந்த பணக்காரருடைய கார். இந்நேரத்தில் வந்துட்டான். உள்ள வந்து உட்கார்ந்தான். உள்ள வந்து உட்கார்ந்த உடனே கேட்டான், வணக்கம்லாம் சொல்லிட்டு, என்ன கடவுள் எப்படி அவமானப்படுத்தினார் பார்த்தீங்களா? எப்படி? நான் கஞ்சேன், காசு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு கஞ்சனா இருந்த என்ன கடவுள் எப்படி அவமானப்படுத்துறார் பார்த்தீங்களா? இந்த ஊர்லயே யாரு பரம தரித்திரமோ அவனுக்கு குடுறு சீட்டுக்குலுக்கி போட்டா என் பேர் வருதுன்னா இவன் பணம் இருந்து பிச்சைக்காரன் அப்படிங்கறத ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். இவ்வளவு பணம் இருந்தும் இவன் பிச்சைக்காரன் ஊருக்கே செயல்படுத்திட்டாரு, கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. ராத்திரி எல்லாம் என்னால தூங்க முடியல. என் ஒய்ஃபு சொன்னா, பாத்தியா நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், 10 பேருக்கு 10 கொடு, எதற்கும் உதவி பண்ணு, எல்லாம் முடியாது முடியாது நீயே கட்டிக்குவிய, இந்த ஊர்லயே நீதான் பிச்சைக்காரன்னு கோயில்ல தீர்ப்பாய் போச்சு. எவ்வளவு வெக்கமா இல்ல? என்னால தாங்க முடியல ஃபாதர், ரொம்ப அவமானம். ஐ ஃபீல் சேட். நான் இப்ப ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. என்ன? அந்த ஏழைக்கு இந்த 25,000 கொடுத்துருங்க. நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த அந்த பணத்தை கொடுத்துருங்க. அவர் சொன்னார், இப்ப ஐ ஹேவ் நோ ரைட். தீர்ப்பின்படி உனக்கு கொடுத்தாச்சு பணத்தை. கொடுக்கறது இருந்தா நீ தான் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும். நான் கொண்டு போய் கொடுத்தா மரியாதை இல்லை. என் கார்ல ஏறு, அவன் வீட்டுக்கு போலாம், போய் பார்க்கலாம். இப்ப போன போது அந்த ஏழையும் ஒரு வினாடி நினைச்சா, ஆண்டவர் மனசு வச்சு நம்ம கொடுத்திருந்தா நமக்கு அந்த வீடை கட்டி ரிப்பேர் பண்ணிருக்கலாம், எப்படியோ போயிருச்சு அப்படின்னு. கார் வந்து நிக்குது, ஃபாதர் இறங்குறாரு, அந்த பணக்காரன் இறங்குறாரு. இறங்கி நேரம் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த 25,000 இவர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டார் அப்படின்னு அந்த பணக்காரர் அவன்கிட்ட கொடுத்துட்டு, எப்பா கூரையே இல்லையேப்பா அப்படின்னாரு. அவன் சொன்னான், வானத்தை வசதியா பார்க்கலாம்னா. இப்படி ஒரு வீடு இருக்குமா? உனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னாரு. 2 பிள்ளைங்கயா. பையன் என்ன படிக்கிறான்? படிக்கிறதா? படிக்கிறதுக்கெல்லாம் ஏது வசதி, படிக்க வைக்கல. என்ன அநியாயமா இருக்கு, பிள்ளைய படிக்க வைக்க வேணான்னு? எப்படிங்க முடியும்? எனக்கு தான் வசதி இல்லை, அவன் 10வது படிச்சுட்டான், மேற்கொண்டு படிக்க வைக்க பணம் இல்லைங்க என்கிட்ட. நான் படிக்க வைக்கிறேன். உன் பிள்ளை தானே படிக்கணும், நான் படிக்க வைக்கிறேன். அதை முடிச்சுட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு. பண்ணணும், பணம்லாம் ரொம்ப நெருக்கடி, பொண்ணு கல்யாணம் பண்ணல. எனக்கு பிள்ளையே இல்லை, உன் பொண்ணு கல்யாணத்தை நானே பண்றேன். கல்யாணம் தானே பண்ணணும் உன் பொண்ணுக்கு, நானே பண்றேன். இவ்வளவு சொல்லிட்டு, இது பாருங்க, பையனை படிக்க வை. இந்த வீட்டில் இருக்கவானா, இந்த வீடு ரொம்ப மோசமா போச்சு, எனக்கு ஒரு பெரிய பண்ணை இருக்கு, பண்ணையில ஒரு நல்ல தோட்டம் இருக்குது, அதுக்கு வாட்ச்மேன் கூட இல்லை, அந்த தோட்டத்தில் நீ போய் உட்காந்துக்கோ, நல்ல வீடு, அங்க உட்காந்துக்கோ, தோட்டத்தை பார்த்துக்க, தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறேன். 2வது அது நல்ல வசதியான வீடு, அங்க போய் இரு, உன் பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், உன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்ட்டு நல்ல இடத்துல கல்யாணம் எல்லாமே செஞ்சு வச்சார் சார். ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த பணக்காரர் வந்து ஃபாதர்ட்ட சொன்னார், கண்ணில் அழுதுகிட்டே சொன்னார், என்ன, என் மனைவி குழந்தை உண்டாயிருக்கா. என் மனைவி சொன்னா, என்னைக்கு உங்க கல்லு மனசு கரைஞ்சதோ அன்னைக்கே கடவுள் கண் திறந்துட்டார். உங்க கல்லு மனசு என்னைக்கு கரைஞ்சதோ அன்னைக்கு கடவுள் கண் திறந்துட்டார். இத்தனை வருஷம் வாய்க்காத பிள்ளை பேரு இப்ப எனக்கு வாய்ச்சிருக்கு அப்படின்னு. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அந்த ஏழை என்ன எதிர்பார்த்தா, 25,000 எனக்கு கிடைச்சா வீட்டை ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னான், கிடைக்கல. அந்த ஊர்ல எல்லாரும் என்ன எதிர்பார்த்தான், யாரோ ஒருத்தனுக்கு பணம் கிடைக்கணும்னு. பணக்காரனுக்கு போய் கிடைச்சது. ஃபாதர் நினைச்சது நடந்ததா, அந்த ஏழைக்கு 25,000 கொடுக்கணும்னு? அப்ப நடக்கல.
ஆனா அந்த பணக்காரனுக்கு போனதுக்கு அப்புறம் பணக்காரன் கொண்டாந்து கொடுக்கிற போது இந்த வீட்டு நிலையை பார்த்துட்டு வீட்டை மாத்தி கொடுத்தான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், பையனை படிக்க வச்சான், அவன் வீட்லயும் ஒரு குழந்தை நடமாட ஆரம்பிச்சது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, மனிதர்கள் அவர்களது தரித்திரத்திற்கு ஏற்ப தீர்ப்பளிக்கிறார்கள், இறைவன் அவருடைய கருணைக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கிறார். வாழ்க்கை இறைவன் சித்தப்படி நடக்கும். இந்த கிளாரிட்டி லைஃப்ல வரணும். வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு வருகிற போது நம் மனதிலே குடியிருக்க வேண்டிய விஷயம், மனிதன் முயற்சி செய்ய வேண்டும், மனிதன் பாடுபட வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது எல்லாவற்றிற்கு மேலான இறைவன் தான் என்ற தெளிவு வர வேண்டும். இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆழமா படிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. குவாண்டம் சிம்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது குவாண்டம் சிம்பத்தி? அதாவது இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சா. இந்த யூனிவர்ஸ் இயங்குறதுக்கு காரணமே தி என்டையர் காஸ்மிக் பிரபஞ்சம் சொல்றோம் இல்லையா, இட் ஹாஸ் a sympathy. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிம்பத்தி இல்லைன்னா மழை எப்படி பெய்யும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிம்பத்தி இல்லைன்னா அந்த பூ எப்படி பூக்கும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிம்பத்தி இல்லை அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான அந்த பூக்களுடைய வாசம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு வேர்டு போட்டா, தட் இஸ் கால்ட் குவாண்டம் சிம்பத்தி அப்படின்றது. அந்த குவாண்டம் சிம்பத்திங்கிறத தான் கருணை, இறைவனுடைய கருணை என்பதை, அந்த அன்பாக இருங்கள், கருணையாக இருங்கள், 7 முறை ஒருவனை மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள். அப்படியும் உங்களுக்கு அவன் தவறு செய்தால் 70 முறை மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள். மீண்டும் அவன் தவறு செய்தால் 700 முறை மன்னிப்பதற்கு தயாராக இருங்கள் என்றாரு. என்ன அர்த்தம்? மனிதன் பிறரை மன்னித்தால் மனிதனை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார். மன்னிக்க தயாராக இல்லாத மனிதனை கடவுள் எப்படி மன்னிக்க முடியும்? இந்த ஹையஸ்ட் பிலாசபி எல்லா ரிலிஜன்லயும் இருக்கு, சூஃபிசத்துல இருக்கு. சூஃபிசத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு. அவர் கடையில மளிகை சாமான் யார் வாங்கினாலும் அவர் என்ன பண்ணுவாரு, செல்லாத நோட்டோ காசோ கொடுத்தா வாங்கி உள்ள போட்டுக்குவார். அவர் பாட்டுக்கு உள்ள போட்டுக்குவார். அதை விட கொடுமை, ஒரு பால் பவுடர் எவன் கடையிலயோ வாங்கி மோசமா இருந்தா இவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, ஐயா உன் கடையில பால் பவுடர் வாங்கினேன் கெட்டு போச்சுன்னா கொடுங்க, வாங்கி உள்ள வச்சுட்டு நல்ல பவுடர் கொடுத்துருவார். அந்த ஊர்ல எல்லாரும் அவர் பைத்தியம்னா, கிறுக்கேன்னா, லூசுன்னா. அவருக்கு அவலே படல. செல்லாத நோட்டை வாங்கிக்குவாரு, எவன் கடையிலயோ வாங்கினது திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவாரு. எல்லாம் அவருக்கு கடைசி காலம் வருது, மூச்சு உள்ளேயும் வெளியிலையும் போகுது. அப்போ ஆண்டவன்கிட்ட வேண்டும் போது சொன்னார், இறைவா இதுவரை வந்த எந்த மனிதனையும் நான் சோதித்ததில்லை, அவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்த்ததில்லை, அவன் உண்மை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்று நான் சோதித்ததில்லை. செல்லாத காசுகளை கொடுத்த போதும் நான் வாங்கி இருக்கிறேன், நானும் ஒரு செல்லாத காசுதான். இப்போது உலகம் இறைவா உன்னிடத்தில் என்னை திருப்பி கொடுக்கிறது. இந்த நோட்டு செல்லுமா செல்லாதா என்று பார்க்காதே. நான் எப்படி செல்லுமா செல்லாதா என்று பார்க்காமல் நோட்டுகளை வாங்கினேனோ அப்படி இந்த நோட்டும் செல்லுமா செல்லாதா என்று பார்க்காமல் இறைவா என்னை வாங்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ எப்படி பிறரை நடத்துகிறாயோ, நீ எப்படி பிறரை நடத்துகிறாயோ அப்படித்தான் ஆண்டவன் உன்னை நடத்துவான். எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல செய்திகள் இருக்கின்றன. இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த மண்ணில் நீங்கள் ஒரு காலத்தில் வந்தவர்கள், இங்கே பல சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஒரு சிறந்த வாழ்க்கையை நடத்தி நீங்க அந்த மொழியை காக்கணும், இனத்தை காக்கணும், கலாச்சாரத்தை காக்கணும், பழைய பண்புகளை காக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையார். அன்பு, நட்பு, உறவு நீங்கள் காத்து கொண்டு வருகிறீர்கள். குடும்பத்தை கண்டு காத்தா போராது, அதற்காக உங்கள் தாய்மொழியாகிய தமிழையும் காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொள்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பெருமை! இதெல்லாம் நன்றி சொல்லி, பட்டிமன்றத்துக்கு முன்னால இந்த தலைப்புக்குள்ள நான் பேசக்கூடாது, ஏன்னா தலைப்பு விவாதம், அதை அவங்க முடிவு பண்ணணும். சில நல்ல நடுவர்கள் இருக்காங்க, தீர்ப்புக்கு பிறகு கூட அதை பத்தி பேசவே மாட்டாங்க, தீர்ப்பிலையும் பேச மாட்டாங்க. நான் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை, தீர்ப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். 12. இப்போது நம்முடைய தமிழர்களுக்கு அதிகம் நேசிப்பது இசை அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு அருமை மகள் சுசித்ரா, அவங்க கலைமாமணி வாங்கினவங்க, நிறைய விருதுகள் வாங்கினவங்க. இந்த விஜய் தொலைக்காட்சியில் முதல்ல சூப்பர் சிங்கர்னு ஒரு போட்டி நடத்தினாங்க பாருங்க, அதுல ஜெயிச்சு 8 லட்சம் ரூபாய் கார் இலவசமா வாங்கினவங்க. நல்ல பாடல் பேச்சு எல்லாம் வல்லமை உடையவங்க. இவங்களை அப்புறம் அறிமுகப்படுத்துறேன். இவங்க அறிமுகமே தேவையில்லை.
இசைக்கு சுருதி போட கொஞ்சம் லேட் ஆகும். இயல் அப்படியே ஆரம்பிச்சிடும், இசைக்கு சுருதி போடணும்ல. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு திரளாக கூடி இருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த சிறுமியின் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமான விஷயம், அவங்க பாடினதுக்காக நீங்க கை தட்டினீங்க, நான் பாடாம இருந்ததுக்காக எனக்கு கை தட்டினீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப நேசிப்பது இயலா இசையா அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில அவர்களோடு படிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது இயல் துணையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எப்போ நேசிப்பதுன்னு ஒரு வார்த்தை உள்ள வந்ததோ, நேசம் என்பது அனைவருக்குமே இசையில் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் யாருக்குமே இருக்க முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இங்க ஐயா அவ்வளவு அழகா பேசினாங்க. அதுல நிறைய பாடல்களை பற்றி சொல்கின்றார்கள். ஆனா அந்த பாடலை நம்ம வார்த்தையா சொன்னோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள ஒரு நேசத்தை உருவாக்கும்னு தெரியாது. அதை பாடி காட்டும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ எந்த ஒரு கலை விழாவோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஒரு இயல் வச்சு ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. இசையை வைத்து தானே தொடங்குகின்றோம். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன், இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையும் இல்லம் இதுவென்றால் இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டார் அப்படின்னு ஒரு விழாவை தொடங்கும் பொழுது, அந்த இசையை வைத்து தொடங்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லை இல்லாத ஒன்றாகவே இருக்கு. மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கலாங்க. மனிதனுடைய வாழ்வில் எல்லாமே இசை சார்ந்து இருக்கின்றது. எப்படி? ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா எந்த ஊராக இருந்தாலும் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? யாராவது கவிதை படிச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, கவிதை படிச்சிருக்காங்களா? என் இனிமையான குழந்தையே, என் இனிமையான பிள்ளையே, நன்றாக தூங்கு, அருமையாக தூங்கு, அப்படியெல்லாம் யாராவது கவிதை குழந்தைய பார்த்து படிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா எப்படி சொல்லுவாங்க? ஆரி ராரி ரீ ராரி ராரோ, ஆரி ராரி ராரோ, ஆரி ராரி ரீ ராரி ராரோ, ஆரி ராரி ராரோ. எல்லாருக்கும் தெரிஞ்ச லாலி 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 லாலி, வரம் தந்த சாமிக்கு வரமான லாலி
ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி 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 அப்படின்னு தாலாட்டு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு. யாராவது தூங்கி போயிட்டீங்களா? அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாடுற பாட்டு. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். பாத்தீங்களா ஐயா? இப்ப இந்த பாட்டை இல்லம்மா, அவங்க முழிச்சிட்டு இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக ஆரிராரோ அவங்க சொல்றாங்க. ஆமா, என்ன ஒரு அழகு அப்படின்னா, இப்ப இந்த பாட்டினுடைய வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னா எல்லாராலையும் சரளமா அப்படி சொல்லிட முடியாது. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. எத்தனை பேரால அதை சொல்ல முடியும்? ஆனா யாராக இருந்தாலும் இந்த பாட்டை பாட முடியும். அவங்களுக்கு இசை தெரியுதோ தெரியலையோ, ஏன் பாடுறாங்க? அவர்கள் மனதை தொட்டது என்பதனால் இதை பாடுகின்றார்கள். அதனால் அவர்களை ஈர்ப்பது இசை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு கல்யாணம் அப்படின்னு வச்சா, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் தானே ஐயா அங்க எல்லாருக்கும் ஈர்ப்பை தருகின்றது. அந்த இடத்துல போய் மணமகளே மணமகளே வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலம் இருக்கும் குணமகளே வா வா, அந்தம்மா நான் கிளம்புறேன் ஆளை விடுங்க அப்படின்னு போயிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சண்டை தான் போட போறாங்க. இதுல என்ன பாடி கூப்பிட்டா என்ன, பேசி கூப்பிட்டா, அதாவது எப்படியும் சண்டை போட போறாங்க. அது அவங்க ஆரம்பிச்சுதான் இருக்கட்டுமே, நம்ம பாடினா சண்டை வராது ஐயா, பேசினா தான் சண்டை வரும். எப்பொழுதுமே பாடினா சண்டையே வராது. ஏன்னா இசை என்பது அமைதியை தரக்கூடியது. குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மேதை, அநேக மாணவர்களுக்கு நிறைய முருகன் பாடல்களை அவர்கள் ரொம்ப அழகாக இசையமைத்தது உண்டு. கர்நாடக இசையிலும் சரி, சினிமா துறையிலும் தனக்கென்று ரொம்ப அற்புதமான ஒரு பெயரை எடுத்தவர் திரு குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா. அவர் ஒரு வயலின் வித்வான், வயலின் கலைஞர். வயலின் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு இசை கருவி. அந்த வயலின் கலைஞராக இருக்கக்கூடிய குன்னக்குடி ஐயா சொல்லுவாங்க, நான் ஒரு வயலினிஸ்ட், அதாவது நான் வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வயலினிஸ்ட் அப்படிம்பாங்க. என்னையா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, நான் வயலின் வாசிக்கிறதுனால நான் வயலினிஸ்ட். அதே மாதிரி எங்க வயலின் வாசிக்கப்படுகின்றதோ அங்க அமைதி நிலவுமே வெளியே போர் வராது. ஒருவேளை அந்த போவை எடுக்கிறதுக்கு பதிலா என்னுடைய வயலின் போவை எடுத்துக்கொண்டு நான் யுத்த பூமிக்கு போயிருந்தேனா இத்தனை சண்டைகளே நடக்காது. அதனால் நான் ஒரு நான் வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப தாலாட்டு பார்த்தோம், கல்யாணம் பார்த்தோம். அதே அளவுக்கு ஒப்பாரின்னு சொல்றது கூட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒப்பாரி அப்படிங்கிறதோ நம்முடைய மரபுல நிறைய கேட்கலாம். அதுல இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு. எழுவய பூக்கலையே ஏறெடுத்து பார்க்கலையே, ஆளால உஞ்சீருப்பு கொள்ளுதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொள்ளையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா, ஆடு மாடு வருவாய மெல்லுதையா, காத்தோடு வாசம் கடல்ல பாசம் ஊத்தாட்டமோ நினைப்பு உருதையா, சால் சாப்பு வேணா வந்து நில்லையா,
போட்டு கொள்ளையா, எழுவய பூக்கலையே ஏறெடுத்தும் பார்க்கலையே, ஆளால உஞ்சீருப்பு கொத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா. என்னவோ நமக்குள்ள செய்கின்றது. இந்த பாடல் எங்க பாடினாலுமே மொழி அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இசை என்பது தானாகவே நமக்குள்ள எந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி நம்மளால அதை பிறருக்கு சொல்ல முடியும். கவிதையாக ஒரு விஷயத்தை சொல்வதை காட்டிலும் இசையாக அதை பாடும்போது அது இன்னும் எளிமையாக அனைவரையும் சென்றடைகின்றது. இதுக்கு உதாரணமா எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு எல்லாருக்குமே பரிச்சயமா தெரிந்த ஒரு கவிதை யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னு சொல்ற ஒரு கவிதை இருக்கு. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்களை எழுந்து சொல்ல சொன்னா எத்தனை பேர் அதை சரியா சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப நான் பாட்டா பாடினேன்னா பாருங்க, குறைஞ்சது 4 பேராவது பாடுவாங்க. அந்த யாயும் யாயும் யாராகியரோ சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்துல பழைய பாடல், அதையும் சினிமால வச்சுட்டானா. ஆமா, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நேர்ந்ததென்ன, யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நேர்ந்ததென்ன, யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன அப்படின்னு சங்க இலக்கியத்தை கூட இசையாக சொல்லும் பொழுது எல்லாரும் பாட முடியும். எனக்கு இந்த இடத்துல சினிமால தனுஷ் அவர்கள் அடிச்ச ஒரு டயலாக் ஞாபகம் வருது. அத்தனை பாடல்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள், வரிகள் எல்லாம் மனப்பாடமா தெரியுது. ஆனா ஒரு மேக்ஸ் ஃபார்முலா நமக்கு வரமாட்டேங்குதே ஐயா, ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதையும் இசையாக கொடுத்து பாருங்கள், மேக்ஸ் ஃபார்முலா மனப்பாடம் ஆகும். இதை நான் தைரியமா சொல்வேன். ஏன் தெரியுமா? எப்படி இப்ப நடுவரை என் பக்கத்துக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. உலக பொதுமறைங்கிறது எந்த நூல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திருக்குறள். திருக்குறள் அப்படிங்கிற நூல் இருக்கு. இந்த திருக்குறள்ங்கிற நூலை எல்லாரும் படிக்கிறது உண்டு. எங்க ஐயா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் உலக பொதுமறையான திருக்குறள் சென்றடைய வேண்டும், அதனால நீ என்ன பண்ணு, அதை ஈஸியான ஒரு டியூன்ல பாடி ரெக்கார்ட் பண்ணு, அதை நம்ம கல்வி கூடங்களுக்கு எல்லாம் கொடுப்போம், பசங்க அதெல்லாம் கேட்டு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயனன் கொள்வால் அறிவன் நற்றால் தொழா அரியனின் அப்படின்னு எல்லாவற்றையும் இசையாக ஐயா அவரோட பெட் ப்ராஜெக்டா பண்ணாங்க. திருக்குறள் எல்லாருக்கும் போய் சேரணும். திருக்குறள் என்னும் இயலை இசையோடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போனா அவங்களால பாட முடியும். அப்போ நேசம் அங்க அதிகமாக இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, இசையினுடைய ஒரு அழகு என்ன, மொழி. இப்ப தமிழ் மொழின்னு நம்ம சொல்றோம். இந்த தமிழ் மொழியினுடைய மேன்மையும் இசையோடு சேர்றப்ப அது பலாச்சுளையில தேன் குழைத்து சாப்பிடுவது போல அவ்வளவு இனிமையாக இருக்கும். சிந்து பைரவிங்கிற ஒரு திரைப்படத்துல ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஹீரோ சிவகுமார் தான். எத்தனை பேருக்கு இங்க அந்த படம் தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அந்த சீனை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹீரோ வந்து சிவகுமார், அவர் ஒரு பாடகர், கர்நாடக இசை பாடகர். அவர்கிட்ட தமிழ் பாடல்களை பாட சொல்லி ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்போ அவர் பிராக்டிஸ் பண்ண போனோம் என்று சாதகத்துக்காக கடற்கரைக்கு செல்வார். கடற்கரையில சென்று சாதகம் செய்வார். அவ்வளவு நாள் அவர் அங்க தாங்க பாடியிருப்பாங்க, ஆனா யாரும் அவர்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அன்றைய தினம் அவர் பாரதியாருடைய ஒரு கவிதையை பாடுகின்றார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாடுவாங்க.
பாடின உடனே அங்க இருந்த ஒரு செம்படவர் மீனவர் அவருக்கு தன்னுடைய பாசி மாலைகளை எல்லாம் வந்து பரிசாக தருவார். அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் அங்க பாடியிருக்காங்க, ஆனா அவருக்கு எந்த பரிசும் கிடைச்சது கிடையாது. ஆனால் அன்று தமிழில் இந்த பாடலை பாடும் பொழுது, அதாவது தமிழும் இசையும் ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு அழகானது, ஒண்ணுக்கொண்ணு சேரும் போது அது எல்லாரையும் எப்படி ஈர்க்கின்றது என்பதற்காகத்தான் இது. இறுதியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ நம்ம மனிதன் என்று சொன்னால் நம்ம உடம்பிலேயே அந்த தாளம் அப்படிங்கிறது இருக்கு, இசை என்பது இருக்கு. எப்படி? நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமைதியா அப்படி மூச்சு விட்டு பாருங்க. நான் ராத்திரி தூக்கத்தை பத்தி சொல்லலைங்க, அது வேற மாதிரி சங்கீதம், அந்த சங்கீதத்தை பத்தி நான் சொல்லல. ஆனா உங்க சுவாசம் 1 மீட்டர்ல தான் இருக்கும், உள்ள இழுக்கிறதும் வெளியில வரதும் ஒரு இசையாக இருக்கும். உற்று கேட்டீர்கள் என்றால் அது புரியும். அதே மாதிரி இதய துடிப்பு, அந்த இதய துடிப்பு இப்படி இப்படின்னு ஒரு ஸ்பீடில் அடிக்கணும். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கணும். அந்த இதய துடிப்பு சரியாக அடிக்கல, கொஞ்சம் அந்த தாளம் லப்பு டப்பு அப்படின்னு மாறினா அது ஒரு வியாதிங்க. அந்த வியாதிக்கு என்ன பேர் தெரியுமா? அரிதமியான்னு பேரு. நம்ம உடம்பு ரிதமோட சேர்ந்து இருக்கு, அந்த வியாதி வந்ததுன்னா அரிதமியான்னு பேரு. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தாளக்கட்டு சென்று விட்டது அப்படின்னு. அதனால் மனிதரை நாம் நம்முடைய உடலே இசையோடு சார்ந்து இருப்பதனால இதய துடிப்பாகட்டும் சுவாசமாகட்டும் இவை அனைத்தும் இசை சார்ந்து இருப்பதனால மனிதர்களை, முக்கியமாக தமிழர்கள் நேசிப்பது இசையை தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய இசை பற்றி சொன்னாங்க. இந்த ஹார்ட் லேப்டாப்னு துடிக்கணும். இப்போ யாரும் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு அப்படி துடிக்குதா இல்லையா, மூச்சு அது மாதிரி போகுதா இல்லையா, உனக்கு போகுதா அது மாதிரிலாம் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். 2 வகையில் நம்ம பாராட்டணும். அவங்களுக்கு நல்ல குரல் வளத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். ஒரு சிறந்த குரல் வளம், இசை ஞானம். வாழ்க்கை முழுக்க இசையோட தான் கலந்துருக்கு. குழந்தை பிறந்தா ஆராரோ அப்படின்னு தாளாட்டுறாங்க. ஆராரோங்கிறது தான் அர்த்தம் இருக்குங்களா? ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ மீனிங்கே கிடையாது, அர்த்தமே இல்லை. ஆனா இந்த சவுண்டுக்கு குழந்தை தூங்கும். அந்த சவுண்டுக்கு அப்படி ஒரு இனிமை இருக்கு அந்த ஆராரோல. அந்த உச்சரிப்பு அது என்ன தெரியுங்களா? தமிழ் எவ்வளவு அழகான மொழிங்கிறத நான் இப்ப சொல்லணும். ர வல்லினம் இல்லையா, அது தாலாட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம மெல்லினம் அதையும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? வல்லினம் பாடுனா குழந்தை பயந்து முழிச்சிடும். மெல்லினம் பாடுனா ஆன்னு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கும், தூங்கவே தூங்காது. இடையினத்தில் பாடுனாதான் குழந்தை அப்படியே போய் உள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிடும். தமிழ் எவ்வளவு அழகான மொழினா தாலாட்டுக்கு கூட வல்லினத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மெல்லினத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. ர என்ற இடையின அந்த எழுத்தை தேர்ந்தெடுத்து மனதை அமைதிப்படுத்தி அப்படியே கொண்டு போகுது. இதெல்லாம் தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய நுட்பம். தாலாட்டுன்னு அதுக்கு ஏன் பேர் வந்தது? தாலாட்டு அப்படிங்கிற பேர் அந்த பாட்டுக்கு ஏன் வந்தது? தமிழையும் கத்துக்கணும்ல. தால் அப்படின்னா தொங்குவதுன்னு அர்த்தம். தமிழ்ல தால், தாலி, தாளம். தால் அப்படின்னா தொங்குவது. நம்ம உடல் உறுப்புல நாக்கு அதை அசைச்சுதான் அந்த அப்படித்தானே தாளாட்டுறாங்க. தாளை ஆட்டி பாடுவதால் தாலாட்டு என்று அதுக்கு தமிழ்ல பேர் வந்தது. இவ்வளவு அழகான மொழி, அந்த மொழி இசையில் உயிர்ப்பாக இருக்கிறது என்பதை சகோதரி நல்ல அருமையா பேசினார். இப்ப வரப்போறது புயல், பச்சை புயல். அவங்க எப்படின்னா ஒரு மொழி இருமொழி இல்லை, பல மொழி, பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தான். எப்படி பன்மொழி புலவர்? உருது தெரியும், அரபி தெரியும், இந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும். இவ்வளவும் அவங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இவ்வளவும் அவங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அண்மையில் நம்முடைய முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணார்? இவங்க நல்ல இப்படி உலகமெல்லாம் போய் பேசுறதை பார்த்து இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கிற உலக தமிழ் சங்கம் அப்படின்னு ஒண்ணு.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டினார். அம்மா அதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ இருக்க நம்முடைய முதல்வர் அதை ஒரு இயக்கணும் நல்ல முறையில் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, துடிப்பான ஒருவர் அதற்கு இயக்குனராக ஆக்கணும்னு முடிவு பண்ணி நம்முடைய பர்வீன் சுல்தானா அவர்களை அந்த உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அரசு பதவி கொடுத்து அவங்களை கௌரவிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழை பரப்புவதற்கான ஏற்பாடு, அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. நல்ல பேச்சாளர், நாவீறு மிக்கவர், உலகம் முழுக்க பயணிக்கிறவர், ஆற்றல் வாய்ந்தவர். யூடியூப்பை திறந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல பேச்சாளர் சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் இப்போது இயல்தான் என்பதை எடுத்துரைப்பதற்கு வருவார். இந்த மேடை வசதினா இங்கே பேசலாம், அது வசதினா அங்கே பேசலாம், இது வசதினாலும் பேசலாம். அனைவரும் கைதட்டி வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடத்தை பற்றி ஐயா எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸி இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று நமது மேம்பாடு நாட்டுக்கு, நமது மக்களுக்கு அவங்களுக்கு சொற்பொழிவாட்ட வந்திருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கு எல்லோரும் ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் வித்தியாசம் இல்லாமல் மாண்புடன் எப்படி வாழ்வது என்பதனை அடுத்த தலைமுறைக்கு தான் வாழ்தல் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பெருந்தகை எங்கள் பேராசான், எங்கள் முகவரி ஐயா சொல்வேந்தர் சுகீசிவம் அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் கலைமாமணி விருது பெற்றிருக்கும் இசைக்குயில் சுசித்ரா அவர்களே, எங்களை இந்த மேடையை காண வைத்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் சூசை மணி அவர்களே, அன்பு சகோதரர் திரு சேவியர் அவர்களே, இந்த பரதவர் குல பார்கவ குல தமிழர் முன்னணி சங்கத்தை பன்னெடும் காலமாக முன்னெடுத்து இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். தலைப்பு மிக மிக நுட்பமானது. புலம் பெயர்ந்து பன்னெடும் காலமாக பர்மாவிலே தன்னுடைய அடையாளத்தை, தமிழர் என்கின்ற அடையாளத்தை தொலைத்து விடாமல் இருக்கக்கூடிய இந்த பார்கவ குல தமிழர் முன்னணி பேரியக்கம் ஒரு மிக சூட்சுமமான தலைப்பை கொடுத்திருக்கிறது. தமிழர்கள் நேசிப்பது இயலையா இசையையா என்று. இசை என்று பேசிய சகோதரி ஆகுமான மட்டும் இயலை கிண்டல் செய்திருக்கிறார். தாலாட்டு பேசினா நல்லா இருக்குமா, கவிதைகளை பேசினால் நல்லா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க பாட்டை மட்டும்தான் மொழிபெயர்க்கல, எல்லாத்தையும் மொழிபெயர்த்துட்டு இருக்கிறீங்க. அவரை கொஞ்ச நேரம் விட்டுடுங்க, ரெக்கார்டிங்க்கு அப்புறமா அவருக்கே தெரியும். இங்கே பேசுகின்ற பொழுது மிக நுட்பமான ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு இந்த ஃபாதரை ரொம்ப பிடிச்சு போச்சு.
என்ன ரொம்ப நாளா பர்மாவிலேயே இருக்கிறதுனால இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். நான் இவ்வளவு காலமாக இருக்கிறேன், எனக்கு யாரையும் தெரியாது, என்னுடைய மனம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது நான் மோகன சுந்தரம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் தூங்கிடுவேன் என்று சொன்னார். ஏன் அவர் ஒரு பாட்டு கேட்டு தூங்கவில்லை? நீங்க சொல்ற மாதிரி இந்த அவையையே ரொம்ப கூர்மையா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சுசித்ரா பாடும்போது எல்லாரும் அலர்ட்டா இருந்தீங்க, பேசும்போது ஒரு மாதிரியா ஆனீங்க, அப்புறம் பாடும்போது மறுபடியும் சூப்பர் ஆயிட்டீங்க, மறுபடியும் பேசும்போது ஒரு மாதிரி ஆனீங்கன்னா என்ன காரணம்னா நெட்டே அப்படிதாம்மா கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது, அப்படி போகுது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமாயா? பாடுறவன் பேசப்படாது, பேசுறவங்க பாடப்படாது. இப்போ இயல் என்று நான் பேச வந்திருக்கிறேன். இயல்னா என்ன? தமிழினுடைய ஆகப்பெரிய பலம் என்ன என்றால் 3: இயல், இசை, நாடகம். முத்தமிழ் என்கிறோம் நாம் தமிழை. முத்தமிழிலும் வித்தகம் படைப்பவர்கள் மிகச் சிலர் தான். இந்த உலகத்துல இசை எல்லோருக்கும் வராதுங்க, எல்லோருக்கும் இசை வராது. இப்போ சுசித்ரா மாதிரி பாட முடியுமா? என் பேர் பர்வீன் சுல்தானான்னு எங்க அப்பா வச்சதே இந்தியாவில் பாரத ரத்னா அளவுல பெயர் பெற்ற ஒரு பெரும் பாடகி பர்வீன் சுல்தானா. அவங்க பேரை தான் எங்க அப்பா எனக்கு வச்சார். எங்க வந்துச்சு பாட்டு? பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அப்பா 2017ஆம் ஆண்டு அவர் உயிர் துறக்கின்ற 10 நாளுக்கு முன்னால என்கிட்ட சொன்னார், அம்மா எனக்கு சந்தோஷம் உனக்கு அந்த பேர் வச்சதுல. என்னப்பான்னு கேட்டா, பர்வீன் சுல்தானான்னு யூடியூப்ல அடிச்சா உன் பேரும் பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் படமும் 1 2 ஒரே இடத்துல வருதுமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா உனக்குன்னார். என்ன அர்த்தம்? இசையா மைக் சரியா இல்லை, நீங்க மைக்கை அடிச்சிட்டீங்கம்மா, கை தட்டு அப்படி அடிச்சிட்டீங்க. இல்லை சுவிட்சா அடிக்கப்படாது. இசையால் மட்டும்தான் புகழ் பெற முடியுமா என்ன? கிடையாது. சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய புகழ் இயலால் வந்ததுதானே தவிர இசையால் வந்தது இல்லை. அவரவர்கள் துறையில் பெயர் பெற்றவர்கள். உலகத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழர் இனம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அது பூர்வீக இனம், அது ஒரு பூர்வீக குடி. எங்கே இருந்தாலும் தன் தமிழ் மரபை அது விட்டு கொடுக்கவே கொடுக்காது. இயல் இருக்கு இல்லையா, பேசுறது இருக்கு இல்லையா. நேற்று நாங்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு விருந்திற்காக சென்றிருந்தோம். நீங்கள் பர்மாவில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய பிரான்சிஸ் என்கின்ற ஒரு சகோதரர், அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ 1000 எது வேண்டுமானாலும் படித்துக்கொள், என்ன வேண்டுமானாலும் உலகத்தில் கல்வி கற்றுக்கொள், வீட்டிலே பெரியவர்களிடம் பேசுகின்ற பொழுது தமிழில் பேசக்கூடிய அந்த பழக்கம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் நீ பண்பாடுடன் வாழ்வாய் என்று எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் தமிழ் பேசுவதற்கு சொல்லித் தருகிறோம் என்று அவர் சொன்னார். ஏன் தமிழ் பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புறது? அப்படி இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, நான் சொல்லுகிறேன், ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் உண்டு. ரொம்ப ஃபேமஸான, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? நீராறும் கடல் உடுத்த. நீங்க பாடுனீங்கன்னா எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் ரசிப்போம். ஆனா உண்மையா சொல்லுங்க, ஒரு பாட்டை அதனுடைய இயலை புரிந்து கொண்டால், அது எந்த வார்த்தைகளில் அது சொல்லப்படுகிறது என்கின்ற பொருள் புரிகின்ற பொழுது உள்ளே ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்க, அதுதான் தமிழின் மேன்மை. அது இசை மேன்மை அல்ல, தமிழின் மேன்மை. நீர் ஆறும் கடல் உடுத்த நிலம் அடர்ந்த கெழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில். ஏன் சொல்ல முடியாதா? என் பாட்டாதான் பாடணுமா? பாட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானா? இல்லை, தமிழ் அப்படி இல்லை. பாட தெரிந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, பேச தெரிந்தவர்களுக்கு எல்லாம் உரியது தமிழ்.
8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், உலகமெல்லாம் 14 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவர்கள் தமிழ் இசையை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இயல் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சு தமிழை எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் 800 கோடி மக்களில் 14 கோடி மக்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு தகுதிப்பாட்டை தமிழ் இனம் பெற்றிருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேன். ஒருத்தங்க இப்ப சுகிசிவம் ஐயா பேசிட்டு இருக்கிறார். ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், இவர் இல்ல பேசினது, நான் இவருக்காக சொல்றேன், என் தலைமுறையில இவர் தான். ஒரு அம்மா வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் கிளீன் பண்ற, சுத்தப்படுத்துற ஒரு இடத்துல வேலை செய்யுது. இவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் இலக்கியம் கற்றவர், மரபு சார்ந்த தமிழை பேசக்கூடியவர், போய் ஒரு 10 நாள் விழா, அவர் திருவாசகம் பேசுறார். திருவாசகத்துக்கு இந்த அம்மா டெய்லி போகுது. 2 மணிக்கு போகுது, 5 மணிக்கு வருது, 5 மணிக்கு போகுது, 7 மணிக்கு வருது. ஒரு மாதிரி இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த முதலாளி பார்த்தார், என்ன நீ டெய்லி எங்கே போயிட்டு வர, நீ வேலைக்கு விட்டுட்டு? இல்லை சார், கோயிலில் ஒரு சாமியார் பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறார் சார், அது கேட்டுட்டு வரேன். என்ன பேசுகிறாரு? திருவாசகம் பேசுகிறாரு. திருவாசகம் பேசுகிறாரா? உனக்கும் திருவாசகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு போகிற? இல்லை சார், நல்லா இருக்கு சார், கேட்குறதுக்கு நல்லா இருக்கு சார். அப்படியா, சரி, எத்தனாவது நாள் இது? 8வது நாள். இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு அவர் என்ன பேசினாருன்னு நீ சொன்னாதான் உன்னை பேசுறதுக்கு அனுப்புவேன்னாராம். இப்போ பேச்சு கேட்குறோம், நமக்கு சொல்ல தெரியாதுல்ல. இப்போ பாட்டு கேட்குறோம், பாட தெரியுறதில்ல. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போட்டுச்சு. போயிட்டு வந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட, அந்த முதலாளி கிட்ட, சரி நான் ஒரு வேலை சொல்கிறேன், அந்த வேலையை செஞ்சா நான் அவர் என்ன பேசினாருன்னு நான் 8 நாள் பேச்சையும் சொல்லிட்டு நான் 9வது நாள் பேச்சுக்கு போகிறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என் வேலை என்ன கொடுத்துருக்குற நீ? ஆமாம், க்ளீன் பண்ணுறது, இந்த சாணியெல்லாம் அள்ளி போடுறது. இப்போ சாணி கூட எவ்வளோ வருஷமாக அவன் சொல்கிற மாற்றி கொடுன்னு, மாற்றி கொடுத்தியா? இந்த சாணி கூட எடுத்துகிட்டு போய் அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தொட்டியில் போடு. போட்டா நீ போட, நீ போட்டுட்டேன்னா நான் 8 நாள் நான் என்ன கேட்டேனோ அதை நான் சொல்கிறேன். நேராக போச்சான். போனாராம் அவர், தொட்டியில் எடுத்துகிட்டு போயிருக்கார், போட்டிருக்கார், தொட்டியில் எடுத்து போட்டிருக்கார், போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி தண்ணி வந்தது. 5வது வாட்டி கூடையில் தண்ணி நிற்கலை. 6வது வாட்டி தூக்குறாரு, தண்ணி நிற்கலை, எல்லாம் வடிஞ்சிருச்சு கூடையில் இருந்து. தொட்டி நிரம்பலை. வந்து சொன்னாரம்மா, முடியலம்மா, அவ்வளோதான். அப்போ நீ சொல்ல மாட்டியா எனக்கு? அந்த அம்மா சொல்லிச்சான், நான் அந்த பெரியவங்க பேச்சை கேட்க போகும்போது என் மனசு இப்படி சாணி கூட மாதிரி தான் இருந்துச்சு. எதையாவது கற்றுக்கிட்டு வரலாம் தான் போனேன்னா, எப்படி இந்த சாணி கூட சுத்தமாச்சோ அப்படி என் மனசு சுத்தமாயிருச்சியா. பேச்சு கேட்டா மனசு சுத்தமாகும். அதுதான் இயல் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய விஷயம். நான் இப்படி சொல்றேன். இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருத்தர், அவருக்கு பேர் அப்புறமா சொல்றேன். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கோயில் கட்டணும், சபை கட்டணும். ஊரா போறாரு. ஒருத்தன் 100 ரூபா கொடுத்தான். ஒரு அம்மா 1 ரூபா தான் கொடுத்துச்சு. அந்த 1 ரூபாவை வாங்கிக்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்க போலாம் அப்படின்னு கேட்டா, அந்த 1 ரூபா கொடுத்து அந்த வயதான அம்மா வீட்டுக்கு போறேன்னாரு அவரு. இந்த பணக்கார இவன் ஒரு மரத்துல மேல ஏறி நின்று பாக்குறாரு அவர் எங்க போறாருன்னு. அந்த ஏழை வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்போ இவன் கேட்டான் அவர்கிட்ட, நான் 100 ரூபா கொடுத்தேன், என் வீட்டில் விருந்து இருக்கு, என் வீட்டுக்கு வராம அந்த 1 ரூபா கொடுக்குற அந்த வயதான பெண் வீட்டுக்கு போனீங்க? நீங்க காசு தானே வேணும்னு சொன்னீங்க, நான் அவ்வளோ கொடுத்தேன்ல, என் வீட்டுக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கலாம்ல. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. இயேசுநாதர்னு பேர் அவருக்கு. அவர் சொன்னார், உன்னிடம் சம்பாதித்திருப்பதிலிருந்து நீ 100 ரூபாய் கொடுத்தாய், அவள் தன் எல்லா சொத்திலும் சேர்த்து வைத்திருந்த அந்த 1 ரூபாயை கொடுத்தாய், உன்னில் அவள் உயர்ந்தவள். இதை நான் பைபிளில் வாசிக்கிறேன். பாட்டெல்லாம் பாடலம்மா, சும்மா வாசிக்கிறேன்.
என் மனதை வேறு நிலையில் கொண்டு போகிறது. நீங்கள் பாடுகின்ற பொழுது நாங்கள் சிரிக்கிறோம், நீங்கள் ஒப்பாரி வைக்கின்ற பொழுது நாங்கள் அழுகிறோம் என்றால் வெறும் இசைக்குரியதா அது? நான் இப்பொழுது அழ வைத்து விட முடியும் உங்களுக்கு. ஒரு கதை போதும். ஏன் பாட்டி தன் தாத்தாமார்களை இங்கே நீங்கள் புகழ் பெற வைத்தீர்கள், இங்கே அவர்களுக்கு போற்றினீர்கள் என்ன தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு அவர்கள் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அவர்கள் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சொல் இயல் சார்ந்தது. நான் இப்படி சொல்றேங்க, தமிழுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னா, நான் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் இருக்கிறேன். உலக தமிழ் சங்கம்னு பேர் அதுக்கு, தமிழ்நாடு அரசு நிறுவனம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே மூத்த மொழியாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் செம்மொழி தகுதி பெற்றது. அது செம்மொழி என்கின்ற தகுதி பெறுவதற்கு 41 இலக்கியங்கள் தான் காரணமே தவிர எந்த இசை நூலும் அதிலே இல்லை. 41 நூலை அவங்க மத்திய அரசுக்கு கொடுத்து செம்மொழியான உயர் தகுதி பெற்றோம் நாம். ஏன் தெரியுமா? நீங்க எங்க போனாலும் எதை கொண்டு போறீங்களோ இல்லையோ 2 விஷயத்தை கொண்டு போறோம். தமிழர்கள் நாம் நம்புகின்ற இறைவன். எங்க போனாலும் அவங்களுக்குன்னு கோவில், அவங்க அங்க தொழுறதுக்கு மசூதி, அங்க தொழுறதுக்கு என்று சர்ச் கட்டுகிறோம். தமிழர்கள் மாறாமல் எடுத்து போவது இந்த இறை நம்பிக்கை. இன்னொன்னு என்ன தெரியுமா? தமிழை கொண்டு போகிறோம். புத்தகங்கள் இருக்கு இல்லையா? நீங்க பைபிள் இருக்கீங்க இல்லையா? நீங்க பைபிள் படிங்க. எந்த மொழியில படிக்கிறீங்க? நீங்கள் எந்த மொழியில் பிறந்தீர்களோ, எந்த மொழி உங்களுக்கு மிகச் சிறப்பாக வருகிறதோ அந்த மொழியில் நீங்கள் பைபிளை வாசிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறீர்கள். தமிழிலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் மொழிதான் தமிழர் வரலாறு. தமிழ்தான் தமிழர்களுக்கு வரலாறு. இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, நானும் சுசித்ராவும் அந்த குழந்தைகளை அவ்வளவு பாராட்டி கொண்டிருந்தோம். அதில் ஒருத்தி என் மகளை போலவே இருக்கிறார். அவ்வளவு பாராட்டி கொண்டிருந்தோம். இந்த பண்பாடு தான் இயல். இந்த பண்பாட்டை தான் வள்ளுவத்தில் நாம் சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? ஐயா பாட்டு மூலமா சொல்லி அந்த குரலை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. மனப்பாடம் ஆகட்டுமேன்னு பாடினாலாம் மனப்பாடம் ஆகலான்னாலும் புரியாதுங்க. விளக்கம் வேணும். ஒரு குரல் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான. நீங்க ஏன் இவ்வளவு பேரும் பாட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் பாடலை, ஒன்றும் செய்யலை அப்படி நின்று கேட்குறீங்க? நான் என்ன அர்த்தம்? தமிழர்கள் நேசிப்பது முதலில் இயலைத்தான், பிறகுதான் இசை, அதற்கு பிறகுதான் நாடகம். முதலில் அவர்கள் இசையை நேசிக்கிறார்கள். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழர்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்றேன். இப்போ இங்க நிறைய பேர் வந்து குழந்தைகளை பாராட்டினீங்களா? தான் சேர்த்து வைத்த செல்வத்தை கொடுத்துட்டீங்களா? முதியோர்களை பாராட்டினீங்களா? தான் சேர்த்து வைத்த செல்வத்தை கொடுத்தீங்களா? இவங்க எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த இறை சபையை சார்ந்த பெரியவர்கள். சரியா? இதை சொல்றாருங்க வள்ளுவர். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். என்ன அர்த்தம்? தான் படைத்த படைப்புகளை எவன் ஒருவன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்மை செலுத்த கிளம்புகிறானோ அவனுக்கு ரொம்ப நாளா நின்றுகிட்டே இருக்கிற உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தெய்வம், இந்த பாடுறா நான் செய்கிற வேலையை இன்னொருத்தன் செய்கிறான், இரு அவனுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு வரேன்னு எழுந்து நின்று அவர்களுக்கு முன்னால் போய் அவர்களுக்கு நன்மை செய்வார். இப்படி சொல்கிறது குறள். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். சொல்லி கொடுத்துருங்க உங்க பிள்ளைகளுக்கு. வேற எதுவுமே சொல்லி தர வேண்டாம். எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலனா காரியம் கெட்டு போயிடும். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செஞ்சாலும் காரியம் கெட்டு போயிடும். இப்படி சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதனால் தான் அறம் சார்ந்தவர்கள் தமிழர்கள். எனக்கு கிறிஸ்துவ மதம் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு காரணம் உண்டு. எல்லாரும் இறை நம்பிக்கையை முன்னால் வைப்பார்கள். மற்ற மதங்கள் எல்லாம் இறை நம்பிக்கை முன்னால் வைப்பார்கள். நீங்கள் தான் அன்பை முன்னால் வைக்கிறீர்கள். உங்களுக்கு அன்பு தான் முதல், அப்புறமா தான் விசுவாசம். லவ் and then faith. முதலில் அன்பை முன்னால் வைக்கிறீங்க இல்லையா? தமிழர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு. எனக்கு 5 மொழிகள் தெரியும் என்கிறேன் நான். எனக்கு இசை தெரியாது, ஓரளவு நாடகம் தெரியும், ஓரளவு தெரியும், நடிப்பவர்களை தெரியும்,
அவர்களிடத்தில் நடிப்பதும் தெரியும், ஓரளவு தெரியும் எனக்கு. ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன், இயல், இசை, நாடகம் என்கின்ற இந்த 3 நிலைகளை வைத்து பார்த்தால் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் இசை, நாடகம் இது 2ம் பொழுதுபோக்கு. யாரோ ஒருவர் சொன்னார், அதை இந்த மேடையில தான் சொன்னாங்க. பொழுதுபோக்குகின்றவர்கள் மத்தியில் பழுது பார்க்கும் ஒரு துறை உண்டு என்றால் அதுதான் இயல் துறை. அது பழுது பார்க்கும், அது பொழுதுபோக்காது. என்னுடைய பேச்சை கேட்டு சரியா நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்ல தூங்கும் போது உங்க பேச்சை கேட்டு தாங்க தூங்குறேன். இதை கேட்டு கேட்டு எனக்கு தூக்கம் போச்சு. பான்னா கேட்டுட்டு தூங்கலாம், பேசுறதை கேட்டுட்டு எப்படியா தூங்க வருது? அதுவும் நான் பேசுறதை கேட்டு, நான் எழுப்புறதுக்காகவே பேசுறேன். தன்முனைப்பு பேச்சாளர்னா கேட்டு எப்படி தூங்குற? ஒரு பொண்ணு சொன்னா, சான்யோ அவ பேரு, துபாயில இருக்கிற, அவ சொன்னா, உன் பேச்சு தூக்க மாத்திரை. எப்படி சொல்கிறாய்? ஆம், இந்த உலகம் என் உழைப்பை சுரண்டி, என் நிர்வாகத்தை குறை சொல்லி, என் உடலை குறை சொல்லி, என் ஆயுளை குறை சொல்லி, என்னை அவமானப்படுத்தி கசக்கி பிழிந்து தூக்கி போடுகின்ற பொழுது படுக்கையில் விழும் நான் என்னுடைய தொலைபேசியில், அலைபேசியில் உன் பேச்சை கேட்கிறேன். நீ சொல்லுகிறாய், இந்த உலகத்திலேயே ஆற்றல் வாய்ந்தவள் நீதான், நிர்வாகத்திறன் படைத்தவள் நீதான், நாளையே காலையில் இருக்கக்கூடிய உதய சூரியன் உனக்காகத்தான் பிறக்க போகிறது, இப்பொழுது நீ தூங்கு, நாளை காலை விடியும் பார்த்து கொள்ளலாம் என்கிறாய். என் மனம் அமைதி உறுகிறது, நான் தூங்குகிறேன். இயல் என்னென்ன செய்யும் தெரியுமா? இயல் என்பது ஒரு மருந்து. நீங்கள் இசையை மருந்து என்று சொன்னால் இயல் மாமருந்து என்று பேசி என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து அமைகிறேன். வாழ்க இயல், வளர்க தமிழ். வணக்கம். ஒரு புதிய கோணத்தில் அந்த பகுதியை அணுகுனாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இத்தனை கோடி அப்படி நம்ம கணக்கெடுக்கிற போது பாட தெரிஞ்சவங்க நான் எடுக்கிறோம், பாட்டை நேசிக்கிறவங்க நான் எடுக்கிறோம், தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள் எடுத்துக்கிறோம் இல்லை? அப்போது இயல்தான் தமிழன் என்கிற அடையாளமாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நுட்பமான வாதத்தை அவங்க முன்வைத்தார்கள். இன்னொன்று, இது மாதிரி இறை ஆற்றல் பெற்றவர்கள் சொற்பொழிவுகள் பலருடைய மன நோய்க்கு மருந்தாக மாறும். அவங்க ஒன்றும் ஆயின்மெண்ட் போடலை, அவங்க ஒன்றும் சர்ஜரி பண்ணலை, ஆனால் கேட்கிறவங்களுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது இயலுக்கு இருக்கிற சக்தி. அந்த ஆற்றலை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தினார்கள். அவங்க சொன்னது ஒரு பெரிய விஷயம். உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குவேன்னா அது பாராட்டான்னு தெரியல, இல்லாட்டி விமர்சனமானு தெரியல. கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் பேச்சை கேட்டால் அப்படியே தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் கஷ்டமாகவும் இருக்குல்ல. எத்தனையோ அந்த ஒரு இப்போ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தினார் சார். அவர் பாடம் நடத்துகிற போது ஒருத்தன்ட்ட கேட்டாங்க, ஒரு பையனை கேட்டாங்க, அம்மா சிறந்தவங்களா ஆசிரியர் சிறந்தவரான்னு கேட்டாங்க. பையன் சொன்னால், அம்மாவை விட ஆசிரியர் தான் சிறந்தவர். ஏன்? அம்மா ஒரே ஒரு ஆளை தான் தூங்க வைக்க முடியும், ஆசிரியர் 45 பேரை ஒன்றா தூங்க வைக்க முடியும். அதனால் ஆசிரியர் தான் ரொம்ப பெரியவர். இவங்க ஒரு பேராசிரியர். அப்படி அப்போ பேச்சை கேட்ட தூக்கம் வருதுங்கிறது பாராட்டா விமர்சனமான ஒரு கேள்வி இருக்கு. அது ரெண்டையும் தொட்டாங்க. அதாவது மனசுல ஏகப்பட்ட வலியோட பல பேர் இருக்காங்க மனிதர்கள். பேச்சு மூலமா நாங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுவோம். இதெல்லாம் கவலைப்படாதப்பா, தூக்கி அந்தாண்ட போடு, நிம்மதியா இரு அப்படின்னு. அந்த நிம்மதி கிடைச்ச உடனே அவங்க அப்படியே தூங்க போயிடுவாங்க. அந்த தன்மையை அவங்க அழகா எடுத்துரைத்தாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இவங்க சைடில் ஏதாவது சொல்ல வேண்டி விட்டு போயிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் தீர்ப்பும் 5 மினிட்ஸ். நிஜமா இன்னைக்கு நான் ஐயா மோகன சுந்தரம் அவர்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா பர்வீன் அக்கா பேசி முடிச்ச உடனே அவர் தான் வருவார். வந்த உடனே பர்வீன் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசுவாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப தலைப்பு என்ன? தமிழர்கள் நேசிப்பது எது? ஆரம்பத்துல இருந்து நேசத்தை பத்தி அவங்க பேசல. அவர்கள் எதை பற்றி பேசினார்கள்? எங்க ஐயா பேச்சுக்கு தான் அத்தனை பேர் வராங்க, வாஸ்துவம். இப்ப ஐயாவினுடைய திறமையை பற்றி பட்டிமன்றமா இல்ல நேசத்தை பற்றி பட்டிமன்றமா? அடுத்து ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாங்க, இயல் தான் எல்லாமே, பேச்ச கேட்டாதான் தூக்கம் வரும் எல்லாருக்கும் அப்படின்னு.
நான் இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், ஐயா நீங்க மோகன சுந்தரம் ஐயா பேசுறத கேட்டு தூங்குறேன்னு சொல்றீங்க, ஆனா இங்க அதை தவிர இன்னொரு 200-300 பேர் இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, பேச்ச கேட்டா தூக்கம் வருமா, பாட்டை கேட்டா தூக்கம் வருமா? ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதை பாயிண்டா நாங்க எடுத்துட்டு வர முடியுமா? இங்க பாருங்க, பல பேரை சாட்சிக்கு இறக்குவோம்ல நாங்க. அப்போ இசை என்பது மருந்து. இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போறோம், ஒரு ஏரோப்ளேன்ல போறோம், எதுல போனாலும் நம்மள காம் பண்ணறதுக்கு அவங்க யாரோ பேசுறத போடுறது கிடையாது, இசையத்தான் அங்க போடுவார்கள். ஏன்னா இசைக்கு மொழி கிடையாது, இசை இந்த மதத்தை சார்ந்தது என்பது கிடையாது. ஆனா இயலை படிக்கும் பொழுது இது எதை சார்ந்தது என்றெல்லாம் நம்முடைய மூளை தேடும். ஆனால் இசை மனதை தொடக்கூடியது. எங்க மனசு சம்பந்தப்படுதோ அதுதாங்க நேசம். அப்ப இசையைத்தான் தமிழர்கள் நேசிக்கின்றார்கள். இப்போ பொழுதுபோக்குன்னு சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க, பள்ளிக்கூடம் போறதை விரும்புவாங்களா, பொழுதுபோக்க விரும்புவாங்களா? டாபிக் என்ன? நேசிப்பது. வாழ்க்கைக்கு எது அவசியம்ங்கிறது டாபிக் இல்ல. வாழ்க்கைக்கு அவசியம் இயலா இசையா என்பது இங்க பேச்சு இல்ல. தமிழர்கள் நேசிப்பது எது என்பதுதான் பேச்சு. அப்படி நேசிக்கும் பொழுது பள்ளிக்கூடம் போய் இயலை படிக்க நேசிப்பீர்களா, பொழுதுபோக்காக சினிமா பார்க்க நேசிப்பீங்களா? சினிமா. அப்போ நேசம். அவரு அங்கே ஊர்ல இருந்தே வர சொல்றீங்களா? உண்மையை பேசுறாங்க ஐயா தமிழர்கள், பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இசையினுடைய ஒரு மேன்மை என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸையும் கன்வே பண்ணுதுன்னு சொன்னேன். இப்போ ஒரு காதல் வயம் அப்படின்னா, காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் அப்படின்னு கேட்டா ஒரு காதல். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரசம் அவங்க சொன்னாங்க, கர்த்தரை பற்றி பேசுவது அவ்வளவு பேருக்கும் உருக்கத்தை தரும். ஒரு வரி நான் பாடுறேங்க. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் அணையவே அதிரூபன் தோன்றினானே. ஒரு வரி நாங்க பாடினாலும் போதுங்க, எல்லாரும் உருகிடுவாங்க. நீங்களாவது ஒரு வரி 2 வரி பேசணும், கதையை முடிச்சாதான் உருகுவாங்க. நாங்க முதல் லைன் பாடினாலே உருகிடுவாங்க. ஏன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இசையில ரொம்ப அதிகமாக ஒன்று. இப்போ நம்ம சினிமா பார்க்கிறோம், நாடகங்கள் பார்க்கிறோம், இசை இல்லாத அதை நினைச்சு பாருங்களேன். இசை இல்லாம நினைச்சு பாருங்க. ஒரு சீன் இருக்கு, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் தெரியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு? சூப்பர் ஸ்டாருடைய சில படங்கள் தெரியுமா? அதுல அம்மா வென்று அழைக்காதன்னு ஒரு பாட்டு வரும், எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? அந்த பாட்டை சம்பந்தப்படுத்தி ஒரு சீன் வருங்க. அந்த அம்மா கடைசியில இறக்க போற தருவாயில இருப்பாங்க. மனைவியை பார்த்து இவர் சொல்லுவாரு, நீயும் ஒரு பெண்ணு தான், என்னை இவ்வளவு அழகா வளர்த்திருக்காளே அவளும் ஒரு பெண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் தெய்வத்துக்கு மட்டும் நம்ம 2 பேர் இப்படி வாழறோம் அப்படின்னு தெரிஞ்சா அவங்க இதய துடிப்பே நின்று விடும் அப்படின்னு சொல்லி டயலாக் முடிப்பாங்க. அந்த இடத்துல இசை ஞானி இளையராஜா அவர்கள் ஒரு விளையாட்டை பார்க்கணுமே. ஒரு ராகத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படின்னு பில்ட் ஆகிட்டே போகும். அப்படின்னு போய் அந்த அம்மா பின்னாடி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவா. கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே இவர் திரும்பி பார்ப்பாரு, அந்த ராகத்தினுடைய உச்சக்கட்ட பில்டப். அப்படி அந்த அம்மா அந்த பையன் காலில் விழுவாங்க, மகன் காலில் விழுவாங்க. அப்படி விழுந்த உடனே இவர் வந்து அந்த அம்மாவை பிடிச்ச மடியில தாங்கி அப்படி பார்த்தா 1 நிமிஷம் அமைதி ஆயிடுங்க. அமைதி. அந்த அமைதிக்கு பின்னர் அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியும். அப்படி கண்ணை சிமிட்டி, பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை வீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா, 7 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவே
என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அத்தனை பேர் பாடுறாங்க. இது இயலா இருந்தா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். தயவு செய்து இந்த இடத்துல நான் ஒண்ணு எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். இயலை நான் குறைத்து சொல்லவில்லை. இயல் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நேசம் என்று வரும் பொழுது அங்கு தலை ஓங்கி நிற்பது இசைதான். ஏன்னா இதுல நேசம்ங்கிறது சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப கடைசியில நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஐயா, இப்படி முடிக்கிறேன். ஒருவேளை நீங்க இயல்னு தீர்ப்பு கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இயல் அப்படின்னு நீங்க தீர்ப்பு கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? 7 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உரைத்தாலும் உனக்கின்று நான் பட்ட கடன் தீருமா. இப்படி பேசினா நீங்க கேட்பீங்களா? 7 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உடைத்தாலும் உனக்கின்று நான் பட்ட கடன் தீருமா. அப்போ இந்த உரை நடை வெறுமன உரையாக இருந்தா கேட்க முடியாது. அதுல கூட ஏற்ற இறக்கம் என்னும் இசை நுழைந்தால்தான் இயலை கூட கேட்க முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடவே பண்ணது நீங்க தானே? இல்ல, கூடவே பாடினது. ஒருத்தர் கூடவே பேசிட்டு இருந்தாரு, ஒருத்தர் கூடவே பாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முறை உங்க 2 பேரையும் கூப்பிட்டுருங்க. சுசித்ரா அவர்கள் பேசும் பொழுது என்ன ஒரு சிறிய விளக்கம் நான் இந்த சபைக்கு தர விரும்புகிறேன் என்றால், இயல் இல்லாமல் இசை இல்லை. வெறும் ஆலாபனைகளால் இசை பூர்த்தி ஆகாது. வெறும் ஆறாரோ ஆரீரவோ லாலாலாவோ எல்லாம் பாட முடியாது. ஓரளவு தான் சொல் வேண்டும். அந்த சொல் இருந்தால்தான் இசை நம்மை உருக்கும். ஒன்றும் இல்லை, நான் இங்கே வந்தேன்ல, பர்மா வந்தேன்ல, இது என்னுடைய முதல் பயணம். என்னுடைய இத்தனை 30 ஆண்டு காலமாக நான் உலகம் சுற்றுகிறேன். முதலாக நான் இந்த மண்ணை மிதிக்கிறேன். அப்போது ஒரு டின்னர் இருக்கும்பொழுது கென்னடி அப்படின்ட்டு ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து எங்களை கூட்டிகிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக எங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, அக்கா உங்களை பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கவிதையை நான் சொல்கிறேன்னாரு. நான் அவங்க வைஃபை திரும்பி பார்த்தேன். அவங்க பேர் 10வது பாக்கியா. அவங்க சொன்னாங்க, நீங்கள் 10வதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஊரில் பாக்யா அப்படின்னாலே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த 10வது பாக்கியா என்கிட்ட என்ன சொன்னாங்க, அக்கா கவலைப்படாதீங்க, அவர் புதுசாக உங்ககிட்ட எந்த கவிதையும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் சொன்ன கவிதை தான் சொல்ல போகிறாரு. அப்போது நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கேயோ ஒரு குழந்தைகள் மத்தியில் பேசிய ஒரு பேச்சு 10-15 ஆண்டுகள் கழித்து ஒரு இளைஞன் மனதில் அப்படியே நிற்கிறது. ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு 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 வியத்தகு கவிதைலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரணமான கவிதை. ஒரு காதலியும் சொன்னால் நேசம் அப்படிங்கிறது பாட்டு தான். இன்னைக்கு பாட்டு பாடினா ஒரு பய காதலிக்க முடியாது. பாட்டை ஃபார்வர்ட் தான் பண்ண முடியுமே தவிர பாட முடியாது. பாடினா ஒரு பொண்ணு லவ் பண்ண மாட்டான். அதே ரேஞ்சு தான் பெண்ணுக்கும். சரியா? அவர் சொன்ன கவிதை தான், உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அவர் மனப்பாடமாக வச்சிருந்துருக்கிறாரு பல நாளா. அது சொன்னாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருச்சு. நேசங்கிறது, நான் கிளாஸுக்கு போறேன்யா, கிளாஸுக்கு போறேன், 9வது வகுப்பு பையன் குடு 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 குடுன்னு ஏதோ எழுதிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், என்னப்பா எழுதுறேன்னு. அவன் எழுந்திரிச்சு கேட்டான், நீங்க ஏதோ கிளாஸ் நடத்துறீங்களா என்னன்னு கேட்டேனா. நான் எழுதுறது நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு. நான் சார் கிளாஸ் கவனிக்கணும், உட்கார் அப்படின்னா உட்காந்துட்டான். மறுபடியும் குடு குடு குடுன்னு ஒருத்தன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் என்கிட்ட பேப்பர். என்னப்பா எழுதுற? கவிதை எழுதுறா மிஸ். அவன் முன்னால் உட்காந்துட்டான் உஷாரா, பின்னால் பண்ண அடிப்பான்ட்டு. படிக்கிறேங்க, எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி. நான் நடத்திட்டு இருக்கிறது திருக்குறள்.
எழுதியிருக்காங்க. 14 வயசுங்க, பிரமாதம். பாருங்க, அவன் காலையில் நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கும் போது இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 2 நாள் தான் இப்படி வந்தவன் இப்படி பார்த்துட்டு போயிருந்தான் என்ன. அவன் நான் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. அவன் என் கிளாஸில் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அந்த தமிழ் கிளாஸ்லாம் அவன் இருக்கிறான், அவன் எழுதியிருக்கிறான், எடுத்து பார்க்குறேங்க. என்ன பாருங்க கவிதை. 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைய 4 முறை பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஐயமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன். நேசம் வந்தா பாட்டு வராது, தான் வரும், கவிதை தான் ஃபர்ஸ்ட் வரும். அவனை வெளியில கூட்டிட்டு வந்த, வாப்பா நீ வாப்பா, மேம் ஐ எம் அ பேட் பாய் கொடுத்து, நானும் பாய் தான், சொல்லு இது யாருன்னு சொல்லு. பேரு சுஜாதா மிஸ், +2. அடப்பாவி, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற +2 பொண்ணுக்கு கவிதை எழுதுற, நியாயமாடா இது? இல்லை மேடம் 2 பேரும் ஒன்னா தான் மேடம் ஜாயின் பண்ணோம். நான் லவ் பண்ணிட்டே இருந்துட்டேன், அவ பாஸ் பண்ணிட்டு +2 வரைக்கும் போயிட்டான். அவளை வெளியில கூப்பிட்டு சொன்னேன், டேய் தம்பி நல்லா இருக்கடா, நான் சும்மா ஒரு இசையா சொல்றேன், உன் மனசுல போய் அது எதாவது வருதான்னு பாரு, ஒரு இயலா வருதான்னு பாரு. இசைக்கான நோக்கம் என்னங்க? மனசை நெகிழ வைக்கிறது தானே. அந்த நெகிழ வைப்பதற்கு என்று சொல் வேண்டுமா வேண்டாமா? அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேங்கிறதுனால தானே உருகுறோம். வார்த்தை தான் ஓடும் பின்னால, சொல்லில்லாமல் ஏது இசை? அவனை கூப்பிட்டு கேட்டேன் நான், டேய் தம்பி நான் ஒரு தத்தகாரம் சொல்றேன், எழுதிட்டு வர உணர்வுகள் எல்லாம் எழுதிடுறா. எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ சாந்தமாயிடுவ, நீ அடுத்த வேலைக்கு போயிடுவ. நீ எழுதுன சொல்லுங்கண்ணா, தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா, இதான் தத்தகாரம் எழுதுன. தெரியலையே மிஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அடி எடுத்து கொடுத்தேன், எப்படி எழுதுறான் பாருங்க புள்ள. அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தான் மனச தொட்டு. அவன் ஏன் ஃபெயில் ஆனான்னு இப்பதான் தெரியுது. அதான்யா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி போய் எழுதிட்டு வாடா தம்பின்னு. அப்போ எங்க நாட்டில் வந்து காவேரி பிரச்சனை இருந்த டைம், அது ரொம்ப பிரச்சனை, உண்ணாவிரதம்லாம் இருக்கிறாங்க. அவன் எழுதுறான், நான் தந்த தத்தகாரத்துக்கு அவன் எழுதின எழுத்து இருக்குல்ல, அது நின்றது. தத்தகாரம் காலம் முழுக்கத்தான் இருக்கிறது, சொல் தான் நிற்கும். அவன் எழுதிட்டு வந்தானே, 14 வயசு பையன் எழுதினானே, கண்ணதாசன் மாதிரி அது ஒரு மூட்டை, எங்க தொட்டாலும் விழும்ல தமிழ். அப்படி விழுந்தது அவன் கிட்ட இருந்து. கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, நீ வாட்டுவதேனோ பாங்கி, பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பிழைக்க நீயும் போகிறிய நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு, நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து, இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு, நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தா ரசிக்க அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. நான் சொன்னேன், இங்க வாடா, லவ் தானே பண்ற, மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கிற. சொல் அறம், ரொம்ப ஜாக்கிரதையா எழுதணும், தப்பா வந்துடக்கூடாது வாயில, ஒழுங்கு மரியாதையா எழுதிட்டு வா. என்ன முடியலடா கவிதை, எழுதிட்டு வார். எழுதிட்டு வந்தான் பாருங்க. குழந்தைகள், நான் சொல்றேன், பாட்டு சொல்லி தரீங்களோ இல்லையோ, நல்ல சொற்களை சொல்லித்தாருங்கள். பாசிட்டிவா அவங்க பேசணும், உடன்முறையாக அவங்க பேசணும். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல,
நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம். அவனுக்கு பாரதிதாசன் கவிதை, அவன் கேட்டான் அவனுக்கு பரிசு தந்தேன். பாடல்கள் எல்லோருக்கும் வசம் இல்லை, பாடல்கள் வந்தால் நேசம் அங்கே போகும் தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன். அப்புறம் என்ன ஆனா அதை சொல்லுங்க. என்ன ஆனா அப்புறம் இந்த +2 பொண்ண அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டான். தான் நம்ம கென்னடி மாதிரி தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கவிதை எழுத நிறுத்திருப்பான். ஒரு கவிதையே கல்யாணம் பண்ணும்போது அப்புறம் எதுக்கு கவிதைன்னு நினைச்சிருப்பான் போல. எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் கருப்பா இருக்கிறாங்க. என்ன காரணம்னு நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க அவ்வளோ அழகா இருக்கிறதுக்காகத்தான் இவங்க இவ்வளோ கருப்பா இருக்காங்க. அவ்வளவும் உழைக்கிறார்கள். பெண்களை மதிக்கின்ற தேசம், பெண்களை கொண்டாடுகின்ற தேசம், குடும்பத்தை முன்னிறுத்துகின்ற நேசம். பாட்டு இரண்டாவது தான். முதலில் நல்ல சொல் உலா வருகின்ற குடும்பமும் வீடும் சமூகமும் நிச்சயமாக மேன்மை உறும் என்பதற்காக சொல்லை முன்வைத்த இயலைத்தான் தமிழர்கள் நேசிக்கிறார்கள் என்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அவரே சொன்னார். இயலுக்கே தாருங்கள் என்று. அந்த சிறப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயல் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கைதட்டி உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு. அதே மாதிரி உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு ரிக்வஸ்ட். நம்ம எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம். இவங்க பேசுகிற போது தமிழ் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, நாங்கள் பேசுகிற தமிழ் புரியுமா, பிடிக்குமா, அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு நாங்கள் வந்ததுலேருந்து கவலைப்பட்டோம். ஆனால் நீங்கள் நல்லா ரசித்து எங்களை கௌரவிச்சிங்க. அதுக்கு அடையாளமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னு நின்று ஆடியன்ஸு. உண்மையிலேயே பீட்டர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பரம திருப்தி. நாங்கள் வந்தது, எங்களை உபசரித்தது, இங்கே பேசியது, நீங்கள் கேட்டது, ரசித்தது எல்லாமே தமிழ் இன்னும் வாழுகிறது அப்படிங்கிறத மனதார அனுபவித்து நான் இப்போ வாழ்த்தேன். நான் நீண்ட நேரம் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ரொம்ப சுருக்கமான ஒரு தீர்ப்பு சொல்லணும். இசைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுங்க, இயலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இயல் சிறப்பை ரொம்ப அருமையாக அந்த கடைசியாக அழகாக பரிவின் சொல்லி காட்டினாங்க. நான் இலங்கைக்கு போயிருக்கேன். இலங்கை தமிழர்களில் ஒரு நண்பர் சொன்னார், அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு பரிமாறும்போது, உணவு பரிமாறும்போது வேண்டாம் அப்படின்னா பட்டுன்னு கன்னத்தில் அடிச்சிருவாங்களாம். அது என்னது வேண்டான்னு சொல்றது அப்படின்னு, எப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டபோது, உனக்கு சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டா போதும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னு யோசிச்சிங்களா? போதும் அப்படின்னு சொல்றது நான் திருப்தி ஆயிட்டேன்னு அடையாளம், வேண்டாம் என்று சொல்வது நான் அதிருப்தி ஆயிட்டேன்னு அடையாளம். ஒரே செய்தி தான். சாப்பாடு எனக்கு இதோட போதும் அப்படின்னு சொல்றது தான். ஆனால் போதும் என்ற சொல்லை கையாண்டால் அது அவர்களுக்கு பாராட்டு. வேண்டாம் என்ற சொல்லை கையாண்டால் பரிமாறுகிறவர்களுக்கு மன வருத்தம் வரும். எவ்வளவு ஆழமான மொழி தமிழில்! ஐயா, மனிதன் சாப்பிடுவதற்கு உணவு சாப்பிடுகிற நேரம் கரெக்டா, உணவு சாப்பிடுகிற நேரம். ஆனால் ஆடு மாடுக்கு யாராவது உணவு சாப்பிடுகிற நேரம்னு சொல்லுவோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அது தின்னுக்கிட்டு கிடக்குது அப்படிம்பா. தின்று அப்படிங்கிற சொல் விலங்குக்குரியது, உண்டு என்ற சொல் மனிதனுக்குரியது. பாரதி பாடுறார், தேடி சோறு நிதம் தின்றுன்னாரு. இவெல்லாம் மனுஷன் இல்லடா. ஓகே, மாட்டு தீவனத்தில் ஒரு கை அள்ளிவை. இவெல்லாம் மிருகம், சுதந்திர உணர்வு இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறத இந்தியாவில் சொல்லும்போது தேடி சோறு நிதம் தின்று அப்படின்னார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் எவ்வளவு ஆழமான பொருள் இருக்கு. கம்பராமாயணத்தை எடுத்து நாங்கள் ரசிக்கிறோம், எத்தனை நூல்கள் திருக்குறள் எடுத்து வியக்கிறோம். எதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு சொல் அவ்வளவு ஆழமானது. அந்த சொற்களுடைய சிறப்பை விளக்குவது இயல். இவங்களுடைய ஆர்குமெண்ட்டை தானே வச்சுக்கணும். அவங்க இசைக்கு என்ன சொல்றாங்க சொல்லே தெரிய வேணாம், தாலாட்டு பாடுறாங்க. ஒரு முகாரின்னு ஒரு ராகம் இருக்கு,
அதுல பாடுனா கண்லேருந்து கரகரன்னு அப்படியே தண்ணி ஒழுகும், கண்ணீரா பெருகும். ஏன் முகாரி பாடினா? அதே மாதிரி மோகனம்னு ஒரு ராகம் இருக்கு. மோகனத்துல வர்ற அழுகை வேற, முகாரியில வர்ற அழுகை வேற. திருவாசகம் பாடும்போது மோகனத்துல பாடுவாங்க, அப்படியே கண்லேருந்து கரகரன்னு ஒரு தண்ணீர் வரும். ஒரு சோகம் நடந்து போச்சு அப்படின்னு அழுதா அதுக்கு வேற மாதிரி கண்கள்லேருந்து அந்த சோகத்துக்கு தண்ணீர் வரும். அது முகாரி, இது மோகனம். இப்ப எப்படி அந்த இசைக்குள்ள இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அக்பர் ஆட்சி செய்கிற போது அவர்கிட்ட ஒரு தான்சேன் அப்படின்னு ஒரு பெரிய மியூசிஷியன் இருந்தார். அவருக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கறத பார்த்த உடனே எல்லாருக்கும் பொறாமை ஆகி போச்சு. இன்னும் அவரை மட்டும் ரொம்ப கொண்டாடுறீங்க அப்படின்னு. சரி விட்டுருங்கன்ட்டு காட்டுக்கு எல்லாரும் போலான்னு காட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துருக்கும் போது மற்றைய பாடகர்கள்லாம் சொன்னார், நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க நீங்க பாடுங்க அப்படின்னார். பாடிக்கிட்டே இருந்தார். எல்லாரும் ஆஹா ஆஹான்னு கேட்டாங்க. எல்லாம் முடிச்ச உடனே தான்சேன் நீ பாடு அப்படின்னா. தான்சேன் பாட ஆரம்பிச்ச உடனே பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மான் வந்து நின்னுது. இன்னைக்கு சொல்லட்டுமா, மனிதனை ஈர்ப்பதை விட விலங்குகளையும் ஈர்க்கிற ஆற்றல் இசைக்குத்தான் உண்டே ஒழிய சொல்லுக்கு கிடையாது. தான்சேன் பாடும்போது மான் வந்து நின்னுது. அக்பர் ஒரு சேலஞ்சு பண்ணார். அந்த மான் கழுத்துல தான் போட்டிருந்த முத்து மாலையை கழட்டி அந்த மான் கழுத்துல போட்டார். போட்டுட்டு மற்ற வித்வான்களை பார்த்து சொன்னார், இப்ப இந்த மான் போனதுக்கு அப்புறம் நீங்க யாராவது பாடி அந்த மானை உங்க இசையால வரவழைச்சா அந்த முத்து மாலையை எடுத்துங்க. ஒருத்தராலையும் முடியல சார். மானை திரும்பி அழைக்கிறதுக்கு எல்லாரும் பாடுறான். மான் அடுத்த காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுச்சு. நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு திரும்பி தான்சேனை பாடு அப்படின்னாரு. தான்சேன் ஆரம்பிச்சார் பாருங்க, எங்க இருந்தோ அந்த மான் துள்ளிக்கிட்டு வந்து மறுபடியும் முன்னாடி நின்னுது. அப்ப அக்பர் சொன்னார், இசைக்கு நான் ஏதோ தான்சேன் இசைக்கு மயங்குகிறேன் என்று சொன்னீர்களே, ஒரு மானுக்கு அது தெரிகிறது, ஒரு எஜமானுக்கு அது தெரியாமல் இருக்குமா? ஒரு மானுக்கே தெரிகிறது தான்சேனுடைய இசை உயர்ந்ததுன்னு. இப்ப புரிஞ்சுக்கங்க, இசை எந்த விதமான அறிவோ சொல்லோ இலக்கியமோ தெரியாதவனை கூட ஆட்டி படைக்கக்கூடிய வலிமை உடையது. நான் எங்கேயோ ரஷ்யாவுக்கு போறேன், அங்க ஒரு பாட்டு கேட்கிறேன், எனக்கு பாட்டோட பொருள் புரியாது, ஆனா அந்த இசை என்ன பாதிக்கும். MS விஸ்வநாதன் கண்ணதாசன் எல்லாம் பிரான்ஸ் போனாங்க. அந்த இசையை கேட்ட உடனே விஸ்வநாதன் கெஞ்சுறாரு, எப்பா எப்பா இந்த டியூன்ல ஒரு பாட்டு எழுதி கொடு, இந்த டியூன்ல ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு. ஏன்? அந்த இசை MS விஸ்வநாதன் அந்த பாடுபடுத்தது. இது இசைக்கு இருக்கிற பெரிய வல்லமை. நான் ரெண்டையும் குறை சொல்லலை. பொதுவா தீர்ப்பு சொன்னா என்னங்க ஆகும்? ஒரு கட்சியை க்ளோஸ் பண்ணி இன்னொரு கட்சிக்கு வாக்கு கொடுத்து தீர்ப்பு கொடுக்கணும். நான் புது மாதிரியா தீர்ப்பு கொடுக்க போறேன். இப்போ ரெண்டு பேரும் மரியாதைக்குரியவர்கள். யாரு? இவங்கள சொல்லல, இயலும் இசையும். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு மகள் மாதிரி, என் பிள்ளைங்க மாதிரி. இயலுக்கு மரியாதை உண்டு. பேரறிஞர் அண்ணாவுடைய இயல், ஒவ்வொருத்தருடைய இயலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல. அவங்க சிந்தனை என்ன, எவ்வளவு பெரிய அழகு. அப்போ இயலுக்குரிய மரியாதையை நான் குறைக்க முடியுமா? நான் ரெண்டும்னு தீர்ப்பு கொடுத்தானே சொல்லுவீங்க, இதுக்கு உனக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் கொடுத்து கூப்பிடணுமா? இது தண்டத்துக்கு பொண்டாட்டிக்கு வேற பிசினஸ் கிளாஸ் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? ரெண்டும் தான் எங்களுக்கே தெரியாதா? அப்புறம் ஜனங்களை கவர முடியுமா? பாட்டால கவர முடியுமான்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தான், சினிமாவோட தான் கவர முடியும். நான் சொல்றேன் தப்பா பையா? ஏன் சினிமாவில் இந்த கட்சி இருக்கு, அதுல இயலும் இருக்கு, இசையும் இருக்கு, அதுக்கு கூடவே இன்னொன்று இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. நமக்கு என்ன புரிஞ்சு போச்சு? இயலும் இசையும் சிறப்புடையவை என்றாலும் இயலும் இசையும் இணைந்து அதில் நாடகம் என்ற நடிப்பும் வருகிற போது அது லட்சக்கணக்கான மக்களை ஈர்ப்பதை போல் இவரைத்தான் ஈர்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி தனியா நின்று ஜெயிக்கிறவங்க ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப இயல் இசையோட நடிப்பு கூட்டணி வச்சு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சினிமால ஒரு காலத்துல டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய வசனம், பராசக்தி வசனம் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுங்களா? தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள் நிறைந்த படம் அப்படின்னு போடுவார். அப்ப இசைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது, வசனத்துக்கு ஒரு செல்வாக்கு வந்தது. பாலச்சந்தர் வந்ததுக்கு அப்புறம், பாலமகேந்திரா வந்ததுக்கு அப்புறம் இயக்குனர் பேர் போடுவார், பாலச்சந்தர் படம். கவனிச்சீங்களா? பாரதி ராஜா படம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க?
நடிகர்கள் புகழை எடுத்துட்டு, பாடலாசிரியர் புகழை எடுத்துட்டு, வசனம் எழுதுறவங்க புகழை எடுத்துட்டு, மியூசிக் போட்டவங்க புகழை எடுத்துட்டு பாரதி ராஜா படம், பாலச்சந்தர் படம், ஏன்னா 3 தமிழ் அந்த கலந்து இருக்குது. கேமரா, நடிப்பு எல்லாமே கலந்து இருக்கு. அதனால என்ன தீர்ப்புனா, தமிழர்கள் அதிகம் நேசிப்பது இயலா இசையா? இது கேள்வி. இதற்கு பதில் என்ன என்று கேட்டால், இயலும் இசையும் நடிப்பும் கலந்திருக்கிற 3வது தமிழைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள். இவை 2ஐயும் நேசிக்கிறார்கள். இவை 2ஐயும் நேசிக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அதிகம் நேசிப்பது 3வது தமிழாகிய நாடக தமிழைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள் என்ற ஒரு அதிபயங்கரமான தீர்ப்பு வரும். இவர்கள் இருவரையும் காயப்படுத்தாமல் தமிழர்களுடைய உண்மை நிலவரத்தை உலகத்துக்கு புரிய வைக்கும்படியாக இவர்களுக்கு இயலுடைய அருமை குறைந்து போய் கொண்டே வருகிறது, இசையின் அருமை குறைந்து கொண்டே போய் வருகிறது. ஆனால் நாடகத்தின் அருமை அதிகமாகிக் கொண்டே தமிழர்கள் வாழ்வில் வருகிறது என்பதால் தமிழர்கள் அதிகம் நேசிப்பது நாடக தமிழே என்ற தீர்ப்பை வழங்கி இயலும் இசையும் மரியாதைக்குரியவை. நன்றி, வணக்கம்.